Welcome to our Champion channel. February 2nd week oda current affairs நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். Tata Group and Uber Forge வந்து ஒரு strategic alliance மேக் பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படினா digital business growthக்காக. Indian footballோட FIFA rankings வந்து 117th placeல இருக்கு. இதுக்கு முன்னாடி 102 placeல இருந்துச்சு. இப்போ 15 places பின்னாடி போயிருச்சு. இது ஞாபகம் வச்சுக்க ஒரு சின்ன ஷார்ட் டிப் என்ன அப்படின்னா FIFA ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் என்ன F and I. இதை வந்து எப்படி திருப்பி போடுங்க IF. I வந்து 1 ஆகும், F வந்து 7 ஆகும். இமேஜின் பண்ணா 17 அதே 117 நம்ம வச்சுக்கலாம். FIFA ஓட ஃபுல் ஃபார்ம் வந்து ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் டி ஃபுட்பால் அசோசியேஷன். கரண்ட் பிரசிடென்ட் வந்து ஜியானி இன்ஃபான்டினோ அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா சுவிச் சுவிட்சர்லாந்து. சங்கம் டிஜிட்டல் ட்வின் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். எதுக்கு அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானிங்காக. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னாவே நமக்கு ஒரு கட்டடம், ஓகே. ட்வின் அப்படின்னா அது ஒரு 2, ஸோ ஒரு 2 தூணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஞாபகம் வச்சுக்காக மட்டும்தான் நான் அதை சொல்கிறேன். ஸோ 2 தூணு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸோ இது யாரோட இனிஷியேட்டிவ் அப்படிங்கும்போது அது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக வந்து இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் ஞாபகம் வரும், ஓகே. இதுக்கு வந்து யார் யாரை கால் அப் பண்ணுறாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி லீடர்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ், MSMEs, அகாடமியா அண்ட் இன்னோவேட்டர்ஸ். கிரெடிட் லைன்ஸ் ஆன் UPI ஃபார் மெர்ச்சன்ட்ஸ். மெர்ச்சன்ட்ஸ்க்கு வந்து கிரெடிட் லைன்ஸ் ஆன் UPI கொடுக்கறது யார் அப்படின்னா PayU அண்ட் NPCI. UPI அப்படின்னா யூங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர், அதனால இங்கே PayUன்னு வந்திருக்கு. NPCI அப்படிங்கிறது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது 2 முக்கியமான 2 கேட்டகரிஸ்ல இருந்து அவங்களோட நேமை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்திரா காந்தி அண்ட் நர்கிஸ் தத் அவங்க நேமில் இருந்த 2 கேட்டகரிஸ்ல மாடிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்திரா காந்தி அவார்டு ஃபார் பெஸ்ட் டிபெட் ஃபிலிம் அப்படின்னு இருந்த இந்த கேட்டகரியோட நேமை பெஸ்ட் டிபெட் ஃபிலிம் ஆஃப் அ டைரக்டர் அப்படின்னு அவங்களோட நேம் இந்திரா காந்தி அப்படிங்கிற நேமை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நர்கிஸ் தத் அவார்டு ஃபார் பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் ஆன் நேஷனல் இன்டகிரேஷன் இருந்ததை நர்கிஸ் தத்துங்கிற நேம் ரிமூவ் பண்ணிட்டு பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் ப்ரொமோட்டிங் நேஷனல் சோசியல் அண்ட் என்வரான்மெண்டல் வேல்யூஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த இயர் வந்து நடந்த இட்டரேஷன் 2022ல நடந்த 70th இட்டரேஷன், ஓகே. முக்கிய மந்திரி கன்யா சுமங்கலா யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து ஆல்ரெடி யூபியில இருக்குங்க. அதனோட இப்போ யூபியோட சிஎம் யாருன்னா யோகி ஆதித்யநாத், ஓகே. அந்த ஸ்கீம்ல இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதனோட கிராண்ட்ஸை வந்து 15,000ல இருந்து 25,000க்கு ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதனோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா எராடிகேஷன் ஆஃப் ஃபீமேல் ஃபோர்ட்டிசைட், ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு மேரேஜஸ், என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன், சப்போர்ட் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ். இந்தியாஸ் பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டு த யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ருச்சிரா கம்போஜ். இவங்க வந்து இப்போ 62nd செஷன் ஆஃப் கமிஷன் ஃபார் சோசியல் டெவலப்மெண்ட்டை வந்து சேர் பண்ணியிருக்காங்க. பிக்கஸ்ட் ஆர் லார்ஜஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இன் ஏசியா 2024 வந்து எது அப்படின்னா த ஹிந்தன் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன். பிக்கெஸ்ட்னு கேட்டாலும் அதுதான், லார்ஜஸ்ட்னு கேட்டாலும் அதுதான். தி ஹிந்தன் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் நோட் பண்ணிக்கோங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஹிந்தன் ரிவருக்கு பக்கத்தில் இருக்குது. இது ஹிந்தன் ரிவர் முதல்ல எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேஷில் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற உத்தரப்பிரதேஷில் ஹிந்தன் ரிவர் இருக்குது, ஓகே. அதுதான் வந்து பிக்கஸ்ட் ஆர் லார்ஜஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இன் இந்தியா, சாரி ஏசியா. IIT ஜம்மு டெவலப்ஸ் சவுண்ட் பேஸ்டு ஆன்டி ட்ரோன் சிஸ்டம். சவுண்ட் பேஸ்டு, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷுவல் பேஸ்டு தான் இருந்திருக்கும் போல. இவங்க வந்து எக்ஸ்ட்ராவா சவுண்ட் பேஸ்டு ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் வந்து IIT ஜம்மு டெவலப் பண்ணியிருக்காங்க. இது ஞாபகம் வச்சுக்க ஒரு சின்ன ஷார்ட் டிப்புக்காக மட்டும்தான். இது வந்து அதாவது சவுண்ட் இல்லாமல் இருந்தால் ஜம்முன்னு தூங்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சவுண்ட் இல்லாமல் இருந்தால் ஜம்முன்னு தூங்கலாம், அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டும், ஓகே. அலப்புழா டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து ஸ்மாலர் டிஸ்ட்ரிக்ட் இன் கேரளா. கேரளா வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். சீஃப் மினிஸ்டர் வந்து பினராயி விஜயன். நந்த் கிஷோர் யாதவ் ஸ்பீக்கர் ஆஃப் த பீகார் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. பிரபாவோ சுபியான்டோ அவர் வந்து இந்தோனேஷியன் பிரசிடென்சியில் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்தோனேஷியனோட பிரசிடென்ட் யார் அப்படின்னா பிரபாவோ சுபியான்டோ, ஓகே. Gibran Raka Buming Raka is said to become the youngest vice president in Indonesian history. Indonesian historyல youngest vice presidentல யாருன்னு கேட்க சான்ஸ் ரொம்ப கம்மி. இருந்தாலும் சும்மா ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. India is set to launch its first helicopter emergency medical service. அது வந்து HEMS அப்படின்னு வந்து ஷார்ட்டா சொல்லுவாங்க, HEMS, from உத்தரகாண்ட்ல இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்
ஹெலிகாப்டர் எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ் எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் அப்படின்னா உத்தரகாண்ட். ஹெம்ஸ் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்னன்னு ஞாபகம், ஹெலிகாப்டர் எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ். இதை வந்து ஹெம் அப்படிங்கிறது வந்து ஹேமா அப்படின்னு நம்ம ஞாபகம். ஸோ ஹேமாவுக்கு ஹெலிகாப்டரில் போகணும் அப்படிங்கிறது ஒரு விருப்பம். ஓகே, அப்புறம் எங்கே அப்படிங்கிறத வந்து ஹெலிகாப்டரில் போய் எமர்ஜென்சிக்கு மெடிக்கல் சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு எங்கள் ஊர்ல எல்லாம் உத்தரகாண்டில் மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாரும் காண்டாக இருக்காங்க. ஸோ அதனால வந்து உத்தரகாண்டுன்னு ஞாபகம். சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் யார் அப்படின்னா ஜோதிராதித்யா சிந்தியா. சிவில் ஏவியேஷனாவே காத்துல அவர் பேரும் காத்துல பறக்கிற மாதிரி. நிக்கில் ஜோஷி அப்பாயிண்டட் as the managing director of Boeing Defense India, BDI ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் நேபாளோட ராஷ்டிரா பேங்க்கும் ரெண்டும் சேர்ந்து நம்ம இந்தியாவோட யூபிஐயும் அவங்க நேபாளோட நேஷனல் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸையும் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா கிராஸ் பார்டர் ரெமிட்டன்சஸ் பிட்வீன் தி 2 கண்ட்ரீஸ்க்காக. ஓகே, அது வந்து இன்ஸ்டண்ட்டாகவும் இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக யார் இந்தியாவும் நேபாளும் சேர்ந்து யூபிஐயும் என்பிஐயும் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. நேபாள். ஜெர்மனி த வேர்ல்ட்ஸ் 3rd லார்ஜஸ்ட் எக்கானமி வந்து என்ன அப்படின்னா ஜெர்மனி தான் வந்து 3rd லார்ஜஸ்ட் எக்கானமி. ஏன் ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் விட்டு 3rd சொல்றாங்க அப்படின்னா ஜெர்மனி வந்து 4th பிளேஸ்ல இருந்துச்சு, ஜப்பான் தான் வந்து 3rd பிளேஸ்ல இருந்துச்சு. இப்போ ஜப்பானை வந்து பேக் அடிச்சுட்டு ஜெர்மனி வந்து 3rd பிளேஸுக்கு வந்திருக்கு. அதனால ஜெர்மனி வந்து நியூஸ்ல இருக்கு. ஓகே, வேர்ல்ட்ஸ் 3rd லார்ஜஸ்ட் எக்கானமி வந்து ஜெர்மனி. ஃபர்ஸ்ட் வந்து யுஎஸ்ஏ, ரெண்டாவது வந்து சைனா, 3rd வந்து ஜெர்மனி, 4th வந்து ஜப்பான். இது வந்து பிப்ரவரி 2024 IMF டேட்டா. ஓகே, IMF ஓட ரேங்க். தாகி ஆஸ்கர் அப்படிங்கிறவர் வந்து யார் அப்படின்னா அவர் வந்து ஒரு 100 இயர் ஓல்டு மேனு. அவர் வந்து ஒரு டைவர் அப்படின்னா டைவிங் அடிக்கிற ஒரு அத்லெட். அவர் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் கண்ட்ரிலேருந்து வந்திருக்காரு. மேட் வேவ்ஸ் இன் டைவிங் அது வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இன் டோஹா 2024. ரீசெண்டாக வந்து டோஹா 2024 டோஹாவில் நடந்த டைவிங் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் வந்து அவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. யாரு? தாகி அஸ்கர். ஓகே, சவுத் இந்தியன் பேங்க் வின்ஸ் பெஸ்ட் டெக்னாலஜி பேங்க் ஆஃப் த இயர் அவார்டு. ஓகே, பெஸ்ட் டெக்னாலஜி பேங்க் ஆஃப் த இயர் அவார்டு யார் அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க். எப்பவுமே சவுத் இந்தியா தான். அட் த 19th IBA ஆனுவல் பேங்கிங் டெக்னாலஜி கான்ஃபரன்ஸில் வந்து இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெசிபியன்ட் யார் வாங்குவாங்க? ஆப்வியஸ்லி MD and CEO ஆஃப் தி சவுத் இந்தியன் பேங்க். யார் அப்படின்னா PR சேஷாத்ரி. பிரசன்டட் பை யார் இதை கொடுக்குறாங்க அப்படின்னா டெப்டி கவர்னர் ஆஃப் RBI யார் அப்படின்னா T ரவிசங்கர். வேணும் வந்து மும்பையில் தான் கொடுப்பாங்க. ஆர்கனைசர் வந்து இந்தியன் பேங்க் அசோசியேஷன். வேர்ல்டு ஆந்த்ரோபாலஜி டே அப்படின்னா வேர்ல்டு ஆந்த்ரோபாலஜி டே வந்து என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா third Thursday of February each year. ஒவ்வொரு வருஷம் third Thursdayல வந்து பிப்ரவரியில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் வந்து February 15th வந்து வந்திருக்கு. ஆந்த்ரோபாலஜி அப்படின்னாவே ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பிஹேவியர். சரியா, இதை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூட் பண்ணது வந்து அமெரிக்கன் ஆந்த்ரோபாலஜிக்கல் அசோசியேஷன் 2015 கொண்டு வந்தாங்க. இது வந்து சும்மா தெரிஞ்சுக்கணும். ஃபேமஸ் ஃபீமேல் ரெஸ்லர்ஸ் இந்த வேர்ல்டு 2024ல இப்போ வேர்ல்ட் லெவல் நடந்த ரெஸ்லிங் காம்படிஷன் 2024ல ஃபேமஸ் ஃபீமேல் ரெஸ்லர்ஸ் வந்து யார் அப்படின்னா ட்ரிஷ் ஸ்ட்ரேட்டஸ், லிட்டா அண்ட் மிக்கி ஜேம்ஸ். எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து சினி ஃபீல்டில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், சினி ஃபீல்டில் யார் வேணா இருக்கலாம், ஆனால் நம்ம ட்ரிஷான்னு ஞாபகம் வச்சுக்கோ. சினி ஃபீல்டில் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிஷா இருக்கிற மாதிரி இங்கே வந்து ட்ரிஷ் ஸ்ட்ரேட்டஸ் அப்படிங்கிறவங்க வந்து ரெஸ்லராக இருக்காங்க. ரெண்டாவது வந்து லிட்டா இருக்காங்க. மூணாவது வந்து மிக்கி ஜேம்ஸ் இருக்காங்க. மோஸ்ட் வேல்யூபிள் பேஸ்பால் டீம் இந்த வேர்ல்ட் 2024 என்ன அப்படின்னா நியூயார்க்கில் இருக்க யாங்கீஸ் அப்படிங்கிற பேஸ்பால் டீம் தான் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் பேஸ்பால் டீம். பேஸ்பால், நாட் பேஸ்கெட்பால், பேஸ்பால் டீம். அதனோட கரண்ட் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா $7.1 பில்லியன் இருக்குது. ஓகே, $7.1 பில்லியன். பேஸ்பால் டீமோட நேம்ல என்ன? செகண்ட் பிளேஸ்ல இருக்க வந்து லாஸ் ஏஞ்சல்ஸோட டாட்ஜர், அண்ட் தேர்ட் வந்து போஸ்டனோட ரெட் சாக்ஸ், அண்ட் ஃபோர்த் வந்து சிகாகோவோட கப்ஸ். ஓகே, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரிங் யார் அப்படின்னா ஸ்ரீ பர்ஷோத்தம் ருபாலா வந்து ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரிங்கோட யூனியன் மினிஸ்டராக இருக்காரு. இவர் வந்து ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் அந்த ஸ்கீமில் வந்து கொஞ்சம் ரீஅலைன் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, ரேடியோ ஜிங்கிள் ஃபார் AHIDF இன் நியூ டெல்லியில் வந்து கொண்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. இன்ட்ரடியூஸ் ரேடியோ ஜிங்கிள் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து அந்த ஸ்கீமில் வந்து கொண்டு வந்திருக்காரு. யார்? ஸ்ரீ பர்ஷோத்தம் ருபாலா. ரேடியோ ஜிங்கிளை எதில் கொண்டு வந்திருக்காங்க? அனிமல் ஹஸ்பண்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டு.
அதாவது அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் அனிமல்ஸ்க்கெல்லாம் வந்து அதனோட மாட்டுத்தழுவன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து ரேடியோ வந்து மாட்டியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம். மெய்ட்டி ப்ளஸ் நீலிட், மெய்ட்டி ப்ளஸ் நீலிட் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் சம்மிட் வந்து இன் குவாஹாத்தியில் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் சம்மிட் வந்து குவாஹாத்தியில் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா inaugurated by Union Minister of State and State for Electronics and IT வந்து ராஜீவ் சந்திரசேகர். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி மினிஸ்டர் வந்து யாரு? ராஜீவ் சந்திரசேகர். மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறத வந்து மெய்ட்டியோட ஃபுல் ஃபார்ம். மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன், ஐடினாவே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஒயில முடியனால மெய்ட்டி. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி அப்படிங்கிறது நீலிட். நீலிட்டோட ஃபுல் ஃபார்ம் ஒரு வாட்டி வாசிச்சு விட்டுக்கோங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி, அவ்வளோதான். கேரளா கம்ப்ரைசஸ் a total of 20 லோக்சபா கான்ஸ்டியூன்சிஸ் வந்து இருக்கு கேரளாவில். ஓகே, ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சிக்கு ஒரு மெம்பர் அப்படிங்கிற 20க்கு 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. 14 டிஸ்ட்ரிக்ட் வந்து 4 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போயிருக்காங்க. ராஜஸ்தான் முக்கியமந்திரி விஸ்வகர்மா பென்ஷன் யோஜனா 2024 இது வந்து யார் ராஜஸ்தானில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து யாருக்காக அப்படின்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸில் இருக்கிற லேபரர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்காக மெயினாக கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமந்திரி விஸ்வகர்மா பென்ஷன் யோஜனா 2024 ராஜஸ்தான். காஸ்ட்லியஸ்ட் பெயிண்டிங் ஆர் பேலஸ் இன் த வேர்ல்டு எது அப்படின்னா பக்கிங்ஹாம் பேலஸ். எங்க இருக்கு அப்படின்னா லண்டன்ல இருக்கு, யூகேல இருக்க லண்டன்ல இருக்கு பக்கிங்ஹாம் பேலஸ். அது வந்து பெயிண்டிங்னு சொல்லுவாங்க, அது வந்து காஸ்ட்லியஸ்ட் பெயிண்டிங் அங்கதான் இருக்கு. ஸோ இது வந்து யாரோடது அப்படின்னா பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலியோட பெயிண்டிங்ஸ். ஓகே, அது வந்து $1.3 பில்லியன் வர்த் ஆமா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன, ஆன்டிலியா. ஆன்டிலியாங்கிறது நம்ம இந்தியாவோடது, மும்பையில் இருக்கு. இது முகேஷ் அம்பானியோட பேலஸ் தான் ஆன்டிலியா அப்படிங்கிறது. இது வந்து செகண்ட் காஸ்ட்லியஸ்ட் பெயிண்டிங் இன் த வேர்ல்டு. ஃபர்ஸ்ட் வந்து பக்கின்கம். இது பக்கின்கம் எப்படி கிங், பெயிண்டிங்ல கூட கிங் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. அத்லெட்டிக்ஸ் இன்டெகிரிட்டி யூனிட் AIU அண்ட் நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி நாடா. நாடா அப்படிங்கிறது நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி, மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி அப்படின்னாவே வந்து இந்த அத்லெட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்கல்ல, ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த ஏஜென்சி. ஓகே, நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி ஹவ் இம்போஸ்டு சிக்னிஃபிகன்ட் சஸ்பென்ஷன் ஆன் 2 அத்லெட்ஸ் மேலே வந்து சிக்னிஃபிகன்ட் சஸ்பென்ஷன் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணதுக்காக. ஃபர்ஸ்ட் வந்து ரச்சனா குமாரி அப்படிங்கிற வந்து 12 இயர்ஸ்க்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா அவங்க ஒரு ஹேமர் த்ரோவர் ரச்சனா குமாரி 12 இயர்ஸ்க்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நிர்மலா ஷியோரான் அப்படிங்கிறவங்க வந்து 8 இயர்ஸ்க்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ரேன் ஆகி ஓடிட்டாங்க, சஸ்பென்ஷனில் ரேன் பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்க வந்து ஒரு குவார்ட்டர் மைலர் நிர்மலா ஷியோரான். ரச்சனா குமாரி 12 இயர்ஸ் சஸ்பென்ஷனில் போயிருக்காங்க. அவங்க வந்து ஹேமர் த்ரோ. நெக்ஸ்ட் SBI கேபிட்டல் மார்க்கெட்ஸ், SBI கேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக வந்து வீரேந்தர் பான்சலை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யூபிஐ இந்தியாவோட யூபிஐயும் அண்டு UAEயோட ஆனி AANI ஆனி வந்து ஆனின்னு வச்சுக்கோங்க, யூபிஐயும் ஆனியும் சேர்ந்து இன்டர்லிங்கிங் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸுக்கு வந்து இன்டர்லிங்க் பண்ணியிருக்காங்க. UAEயோட பிரசிடென்ட் யார் அப்படின்னா முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான். இது நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக இந்தியா வந்து UAE கூட நிறையா UAEக்கு வந்து நம்ம நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து விசிட் பண்ணியிருக்காரு. 2-3 டேஸ் விசிட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நிறையா அலையன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது மெயினாக இது வந்து யார் கூட மெயினாக அவர்களோட பிரசிடென்ட் UAEயோட பிரசிடென்ட் கூட தான் வந்து மீட் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் அப்படின்னா முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான். நெக்ஸ்ட், World Hippo Day is celebrated on 15th February. The most endangered large mammals on the planet என்ன அப்படின்னா hippopotamus. ஓகே, யூனியன் மினிஸ்டர் ஃபார் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யார் அப்படின்னா அனுராக் சிங் தாக்கூர். யூத் அஃபேர்ஸ், யூத்னாவே தாக்குவாங்கப்பா, அதனால தாக்கூர். ஓகே, அனுராக் சிங் தாக்கூர் ஹேண்டட் ஓவர் த செஸ் ஒலிம்பியாட் டார்ச் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா டு புடாபெஸ்ட் ஹங்கேரி, தி ஹோஸ்ட் சிட்டி. இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணது யார் அப்படின்னா ஹங்கேரியில் இருக்க புடாபெஸ்ட் அப்படிங்கிறவங்களுக்கு செஸ் ஒலிம்பியாட் டார்ச் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. ஃபார் த 45th எடிஷன் ஆஃப் த செஸ் ஒலிம்பியாடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, செஸ் ஒலிம்பியாட் டார்ச் வந்து இப்போ ரீசெண்டாக 45th எடிஷன் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஹோஸ்ட் சிட்டி எது அப்படின்னா ஹங்கேரி, புடாபெஸ்ட். ஓகே, புடாபெஸ்ட். சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமை வந்து ரூல்ட் அவுட் பண்ணியிருக்கு.
அதாவது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இது வந்து ஆர்டிகல் 14 வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 14 என்ன அப்படின்னா ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, அதாவது சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் அப்படிங்கிறது தான். எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து ஒரு கம்பெனியோ ஒரு ஆர்கனைசேஷனோ வந்து சம் அமௌண்ட் வந்து டொனேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே வந்து அது கேஷாக கொடுக்க முடியாது. ஸோ அது வந்து ஸ்டேட் பேங்க் தான் வந்து ஸ்டேட் பேங்க்கில் தான் போய் அவங்க அந்த அமௌண்ட்டை கட்டி அதை வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸாக, ஏன்னா எலெக்ஷன் பர்பஸ் தானே கொடுக்குறாங்க. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுக்கறனால எலக்டோரல் பாண்ட்ஸாக அதை பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து பார்ட்டிக்கு கொடுப்பாங்க. அதுதான் வந்து எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமு. இது வந்து என்ன மல்டிபிளில் கொடுக்கலாம் அப்படின்னா 1000, நோட் பண்ணிக்கோங்க, 1000, 10,000, 1 lakh, 10 lakh, 1 crore இதனோட மல்டிபிள்ஸில் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்படி கொடுக்கும்போது ஏன் இது வந்து அன்கான்ஸ்டியூஷன் இவ்வளோ நாள் இருந்து இப்போ ஏன் அன்கான்ஸ்டியூஷன் சொல்லி ரூல் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து மோஸ்ட்லி வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன, இப்போ ரூலிங் பார்ட்டிக்கு தான் வந்து எல்லாருமே டொனேஷன் கொடுக்க விரும்புவாங்க. ஏன் அப்போனா நமக்கு தேவையான ஃபேவராக ஏதாவது பண்ணிக்கலாம். ஸோ அன்அப்ரூவலுக்கெல்லாம் வந்து அப்ரூவல் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ அப்படிங்கும்போது ப்ரியாரிட்டி பேசிஸில் போவாங்க. ரூலிங் பார்ட்டி என்ன பண்ணுவாங்க, யார் அமௌண்ட் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இது ஆர்டிக்கல் 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது விட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக, அது வயலேட் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக அந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் வந்து ரூல் அவுட் பண்ணுறாங்க. பெங்களூர் அர்பன் டிஸ்ட்ரிக்ட் ஸ்மாலர் டிஸ்ட்ரிக்ட் இன் கர்நாடகா அவுட் ஆஃப் 31 டிஸ்ட்ரிக்ட். இது வந்து சும்மா பார்த்து. ஐஆர்சிடிசி மிஸ்டர் சஞ்சய் குமார் ஜெயின் நியூ சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். யார் அப்படின்னா மிஸ்டர் சஞ்சய் குமார் ஜெயின் தான் வந்து ஐஆர்சிடிசியோட சேர்மன் அண்ட் எம்டி. சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி வித் பிரம்மா குமாரிஸ் இன்ட்ரடியூசஸ் NMBA வெஹிக்கிள் இன் டெல்லி NCRல வந்து NMBA வெஹிக்கிளை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறா அப்படின்னா சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி பேர் என்ன அப்படின்னா அது மினிஸ்ட்ரி பேர் கிடையாது, பிரம்மா குமாரிஸ் அப்படிங்கிறது அது ஒரு பிளேஸ் பேர். இன்ட்ரடியூசஸ் NMBA வெஹிக்கிள் இன் டெல்லி NCRல ஃபிளாக்ட் ஆஃப் ஆன் 14 Februaryல வந்து ஃபிளாக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ட்ரக் அப்யூஸ் அவேர்னஸ்க்காக அதை ரைஸ் பண்ணுறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. நேஷனல் சர்வே ஃபைண்டிங்ஸ் இதனோட நேஷனல் சர்வே ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்னா அக்கார்டிங் டு த சர்வே கண்டக்டட் பை தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் த்ரூ த நேஷனல் ட்ரக் டிபெண்டன்ஸ் ட்ரீட்மெண்ட் சென்டர் NDDTC அப்படிங்கிறது நேஷனல் ட்ரக் டிபெண்டன்ஸ் ட்ரீட்மெண்ட் சென்டர் அட் எய்ம்ஸில் இருக்கு, அட் நியூ டெல்லியில் இருக்கு. ஆல்கஹால் ரேங்க்ட் அஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு psychoactive substance in India followed by cannabis and opioids அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் ட்ரக் டிமாண்ட் ரிடக்ஷன் NAPDDR அப்படிங்கிறது என்ன ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா நேஷனல் ஆக்ஷன் பிளான். NAP அப்படின்னாவே நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் எதுக்கு அப்படின்னா ட்ரக் டிமாண்ட் ரிடக்ஷன். ஓகே, நஷா முக்த் பாரத் அபியான் NMBA அப்படின்னா நஷா முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கு. அது வந்து அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா கிரியேட்டிங் அவேர்னஸ் அபவுட் த அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் பர்டிகுலர்லி அமாங் த யூத். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி யூத்து வந்து ட்ரக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்கீம். என்ன ஸ்கீம் அது, நாசா ட்ரக் யூஸ் பண்ணி நாசமாக போகிறாங்கல்ல, ஸோ அதனால் அந்த ஸ்கீம் பேர் வந்து நாசா முக்த் பாரத் அபியான் ஸ்கீம் அப்படின்னு ஞாபகம் வச்சு. ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் தி எலக்ட்ரல் பாண்ட் சிஸ்டம் இன் இந்தியா அதை பற்றி சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் akin to promissory notes or bearer bonds designed exclusively to fund registered political parties in India. registered political parties நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் issued by the State Bank of India தான் இஷ்யூ பண்ணும். They can be purchased by individuals or corporations wishing to donate to political parties. Available in denominations of 1000, 10,000, 1 lakh, 10 lakh and 1 crore. Okay. Eligibility for receiving funds of electoral bonds.
அதுக்கு பாண்ட்ஸ் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, அதுக்கும் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கணும். என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா ஒன்லி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரிஜிஸ்டர் அண்டர் செக்ஷன் 29A செக்ஷன் 29A கீழே அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951. ஞாபகம் வச்சுக்கோங்க, செக்ஷன் 29A of the representation of the people act 1951 and having secured at least 1% of the votes polled in the last Lok Sabha or legislative assembly elections. அந்த செக்ஷன் 29 கீழே அந்த பீப்புள் ஆக்ட் 1951 கீழே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து லாஸ்ட்டாக கண்டக்ட் பண்ண லோக்சபா எலெக்ஷனில் வந்து 1% ஓட்டாவது அந்த பார்ட்டிக்கு வந்து வந்திருக்கணும். ஓகே, அடுத்து தி எலக்ஷனல் பாண்ட் ஸ்கீம் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை ஃபினான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜேட்லி டூரிங் 2017 பட்ஜெட் செஷனில். இந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜேட்லி தான் வந்து இந்த ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து அருண் ஜெய்ட்லி பாண்ட், ஒரு பாண்ட் இருந்தால் தான் எப்போவுமே ஜெயிக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் ஒரு பாண்ட் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஸோ எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஃபினான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜேட்லி அவரோட பீரியடில் பண்ணியிருக்காரு இந்த இயர் ஆஃப் 2017 பட்ஜெட் செஷனில் வித் எய்ம் ஆஃப் என்ஹான்சிங் டிரான்ஸ்பரன்சி இன் பொலிட்டிக்கல் டொனேஷன்ஸ். அப்போ தான் வந்து எந்த பார்ட்டி எவ்வளோ அமௌண்ட்டு, எந்த ஆர்கனைசேஷன் ஒரு கம்பெனி வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து டொனேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்பரன்சி தெரியணும் அப்படிங்கிறக்காக, அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இது மெயினாக. பிளாக் மணி வந்து ரிட்டார்ட் பண்ணுறதுக்காக மெயினாக. ஓகே, ஆப்ரேஷனலைஸ்டு இன் ஜனவரி 2017 பட்ஜெட் செஷனில் அருண் ஜேட்லி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அது ஆப்ரேஷனல் கொண்டு வந்தது எப்போ அப்படின்னா 2018 தான் வந்து ஆப்ரேஷனலைஸ். The Supreme Court Collegium led by Chief Justice D.Y. Chandrachud has recommended the transfer of 3 High Court judges upon their respective request. அதாவது 3 ஹைகோர்ட் ஜட்ஜஸை வந்து அவங்களோட ரெக்வஸ்ட் பண்ணின நாட்டுக்கு அவங்கள வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி யார் அப்படின்னா சந்திரசூட், டிஒய் சந்திரசூட் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு. அந்த கொலீஜியமான லீட் பண்ணுறதும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான். ஓகே, யார் யாரை பண்ணியிருக்காங்க சும்மா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கங்க. ஜஸ்டிஸ் மௌசுமி பட்டாச்சாரியா ஃப்ரம் கல்கத்தா ஹைகோர்ட்லேருந்து தெலுங்கானா ஹைகோர்ட்டுக்கு மாற்றிருக்காங்க. மௌசுமி பட்டாச்சாரியா கல்கத்தா ஹைகோர்ட்லேருந்து தெலுங்கானா ஹைகோர்ட்டுக்கு மாற்றிருக்காங்க. ஜஸ்டிஸ் அனு சிவராமன் ஃப்ரம் கேரளா ஹைகோர்ட்லேருந்து கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு மாற்றிருக்காங்க. ஜஸ்டிஸ் சுஜாய் பால் வந்து மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்லேருந்து தெலுங்கானா ஹைகோர்ட்டுக்கு மாற்றிருக்காங்க. ஓகேவா? Next, Saudi Arabia is preparing to introduce its first luxury train. First luxury train வந்து கொண்டு வரது யார் அப்படின்னா சவுதி அரேபியா. ஏன்னா அவங்களோட தலையில் ஒரு பெரிய பெரிய துணியை போட்டிருப்பாங்களா, ஸோ அதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் பத்தாதனால லக்ஸரி ட்ரெயினாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். அந்த ட்ரெயினோட நேம் வந்து என்ன வச்சுக்கோங்க, தி ட்ரீம் ஆஃப் த டெசர்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த ட்ரெயினோட நேம் வந்து தி ட்ரீம் ஆஃப் த டெசர்ட். ஏன்னா சவுதி அரேபியில் தான் டெசர்ட் அதிகமாக இருக்குது, ஸோ ட்ரீம் ஆஃப் த டெசர்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. தி எபிக் ஃபவுண்டேஷன் ஹாஸ் ரீசென்ட்லி அன்வீல்டு த மில்கி வே டேப்லெட். மில்கி வே டேப்லெட்டை வந்து ஓப்பன் பண்ணது யார் அப்படின்னா எபிக் ஃபவுண்டேஷன் தான் வந்து ரீசெண்டாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டெய்லர்டு ஃபார் த எஜுகேஷ்னல் நீட்ஸ் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரனோட எஜுகேஷ்னல் நீட்ஸ்க்காக தான் மில்கி வே டேப்லெட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா? எபிக் ஃபவுண்டேஷன். மில்கி வே டேப்லெட் பார்த்துக்கோங்க. மில்கி வே டேப்லெட் வந்து யாருக்காக? ஸ்கூல் சில்ட்ரன். ஸோ ஸ்கூல் சில்ட்ரனுக்காக. The Ministry of Defence has achieved a significant milestone. இதில் on the government of e-marketplace portal ஜிம் அப்படின்னா ஜிஇ ஸ்மால் லெட்டர் இ அண்ட் கேப்சல் கேம். ஜிம் அப்படின்னா கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் போர்ட்டலில் வந்து என்ன டிஃபென்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து என்ன மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெக்கார்டிங் ப்ரொக்யூர்மெண்ட் ஒர்த்தை வந்து 1 lakh crore அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இ மார்க்கெட் பிளேஸ் அவங்க மார்க்கெட்டில் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ஒர்த்தை வந்து 1 lakh crore அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து சின்ஸ் த போர்ட்டல்ஸ் இன்செப்ஷன் 2016 வந்து இந்த போர்ட்டல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து 2016 இப்போ 8 இயர்ஸில் வந்து 8 to 9 இயர்ஸுக்கு வந்து 1 lakh crore வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்களாம். இன்டர்நேஷ்னல் சைல்ட்ஹுட் கேன்சர் டே 2024 வந்து எந்த டேயில் இது பண்ணுறாங்க அப்படின்னா February 15th வந்து அனுசரிக்கிறாங்க.
Havildar Varinder Singh awarded Vishist Seva Medal for developing multi-purpose octocopter. Multi-purpose octocopter வந்து ஹவில்தார் வரீந்தர் சிங் தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா விசிஷ்ட் சேவா மெடல் வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. பிரசிடென்ட் திரௌபதி முர்மு தான் வந்து அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டுங்க. மல்டி பர்பஸ் ஆக்டோகாப்டர் வந்து டெவலப் பண்ணது யார் அப்படின்னா ஹவில்தார் வீரேந்தர் சிங். அதுக்காக அவருக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவருக்கு என்ன மெடல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விசிஷ்ட் சேவா மெடல் கொடுத்துருக்காங்க. ஓகே, 16th Finance Commission holds the first meeting under chairmanship of Arvind Panakaria. ஓகே, அரவிந்த் பனகாரியாவோட chairmanshipல 16th Finance Commission வந்து ஃபைனான்ஸ் கமிஷனோட மீட்டிங் வந்து நடந்திருக்கு. அந்த கமிஷனோட காம்போசிஷனில் யார் இருந்திருக்காங்க அப்படின்னா ஃபுல் டைம் மெம்பர்ஸாக வந்து அரவிந்த் பனகாரி அவர் தான் சேர்மேனு. அடுத்தது அஜய் நாராயண் ஜா, அன்னி ஜார்ஜ் மேத்யூ அண்ட் நிரஞ்சன் ராஜா. பார்ட் டைம் மெம்பராக வந்து இருந்திருக்காங்க சௌமியா கண்டிகோஸ், குரூப் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆஃப் த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அவங்க தான் வந்து பார்ட் டைம் மெம்பராக இருந்திருக்காங்க. ரோல் ஆஃப் த ஃபினான்ஸ் ரோல் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிங் தி நெட் டேக்ஸ் ப்ரொசீட்ஸ் பிட்வீன் தி ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் நடுவில் வந்து டேக்ஸை வந்து நெட் டேக்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது as well as among தி ஸ்டேட்ஸ் அண்ட் லோக்கல் பாடிஸ் கடையிலும் பண்ணுறது. இந்தியா அலோகேட்ஸ் 41% ஆஃப் ஃபெடரல் டேக்ஸஸ். இப்போ வந்து ப்ரெசென்ட்டாக வந்து இந்தியா வந்து 41% ஆஃப் டேக்ஸஸ் வந்து ஸ்டேட்ஸுக்கு அலோகேட் பண்ணியிருக்கு பேஸ்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த 15th பேனலோட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி. ஓகே, India services trade surplus reached 44.9 billion in the October to December quarter of financial year 24. $44.9 billion in the October to December quarter of financial year 24. Okay. Important days in February monthல வந்து February 1 வந்து 2024 interim budget வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. February 1 2024ல வந்து இந்தியன் கோஸ்ட் கார்ட் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். February 2 வந்து வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் டே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் வேர்ல்டு பல்சஸ் டேவும் இம்பார்ட்டன்ட் தான். February 10 வந்து வேர்ல்டு பல்சஸ் டே. அடுத்தது வந்து February 3 வந்து நேஷனல் கோல்டன் ரிட்ரைவர் டே. February 4 வந்து வேர்ல்டு கேன்சர் டே. February 12 வந்து 200th பர்த் அனிவர்சரி ஆஃப் மகரிஷி தயானந்த் சரஸ்வதி. February 12. ஓகேவா. February 14 வந்து புல்வாமா டெரர் அட்டாக் நடந்தது வந்து February 14 தான். எந்த இயர் அப்படின்னா 2019. புல்வாமா டெரர் அட்டாக் வந்து எந்த இயர் நடந்துச்சுன்னா 2019. புல்வாமா டெரர் அட்டாக் வந்து February 14, 2019ல வந்து நடந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து அபுதாபிஸ் ஃபர்ஸ்ட் ஹிந்து ஸ்டோன் டெம்பிளை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. இங்க அபுதாபியோட ஃபர்ஸ்ட் ஹிந்து ஸ்டோன் டெம்பிள் வந்து இனாக்ரேட் பண்ணது நரேந்திர மோடி. லார்ஜஸ்ட் கான்டினென்ட் ஆன் எர்த் எந்த அப்படின்னா ஏசியா கான்டினென்ட். யாங்ஸ் ரிவர் தான் வந்து லாங்கஸ்ட் ரிவர் இன் ஏசியா. யாங்ஸ் ரிவர் தான் வந்து லாங்கஸ்ட் ரிவர் இன் ஏசியா. இந்த லென்த் வந்து 3915 மைல்ஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா லாங்கஸ்ட் ரிவர் ஏ டு ஒய்க்கு போகிறதுக்கு ரொம்ப லாங்காக போகணும். ஸோ ஒய்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாங்ஸ் ரிவர். ஓகே, India was honored with 9th கவர்மெண்ட் டெக் ப்ரைஸ். எதுக்காக அப்படின்னா ஏஐ பவர்டு ரோட் சேஃப்டி இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் சர்வீசஸ் அந்த கேட்டகரியில் இந்தியாவுக்கு வந்து 9th கவர்மெண்ட் டெக் ப்ரைஸை வந்து கொடுத்துருக்காங்க. எங்கே அப்படின்னா வேர்ல்டு கவர்மெண்ட் சம்மிட் 2024ல வேர்ல்டு கவர்மெண்ட் சம்மிட் 2024ல எல்லா நாடுகளுக்கும் கவர்மெண்ட் சம்மிட் 2024 வந்து நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வந்து நடந்திருக்கு. அதில் இந்தியாவுக்கு தான் வந்து 9th கவர்மெண்ட் டெக் ப்ரைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனாவது? 9th. என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா ஏஐ பவர்டு ரோட் சேஃப்டி இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் சர்வீசஸ் அந்த கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. அஸ்ஸாம் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ் அஃபிஷியலி டிக்ளேர்டு கஜி நேமோ அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டேட் ஃப்ரூட்டாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கு. அஸ்ஸாம் ஸ்டேட்டோட ஸ்டேட் ஃப்ரூட் வந்து கஜி நேமோ. அதை வந்து சிட்ரஸ் லெமன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சிட்ரஸ் லெமன் கஜி நேமோ அஸ்ஸாமோட ஸ்டேட் ஃப்ரூட். ராம்கர் தி ஸ்மாலர் டிஸ்ட்ரிக்ட் இன் ஜார்க்கண்ட். நித்தி ஆயோக் அன்வீல்ஸ் க்ரோ இனிஷியேட்டிவ் ஃபார் அக்ரோஃபாரஸ்ட்ரி டெவலப்மெண்ட்.
grow அப்படின்னா greening and restoration of wasteland with agroforestry. greening and or for restoration of over of W அப்படின்னா wasteland. ஓகே, இதை வந்து லான்ச் பண்ணது கொண்டு வந்தது யார் அப்படின்னா நித்தி ஆயோக் தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த இனிஷியேட்டிவை. எதுக்காகனா அக்ரோ ஃபாரஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்காக. ஓகே, இந்தியாஸ் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கவுன்சில் ஆஃப் ஐசிஏஐ எலெக்டட். ஐசிஏஐயோட கவுன்சில் வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ரஞ்சித் குமார் அகர்வால் ஆஸ் த பிரசிடென்ட்டை வந்து ஐசிஏஐ அப்படிங்கிறது இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா அதனோட பிரசிடென்ட் வந்து ரஞ்சித் குமார், சிஏ ரஞ்சித் குமார் அகர்வால். அண்ட் வைஸ் பிரசிடென்ட் வந்து சரண்ஜோத் சிங் நந்தா. ஓகே, 2024 to 25 1 இயருக்கு மட்டும். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ நேஷனல் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா ஆயில் ஸ்பில் வந்து ரீசெண்டாக ஈஸ்டர்ன் கரீபியனில் வந்து நடந்துச்சு. ஸோ அதுக்காக இந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் வந்து நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. தி புல்வாமா அட்டாக் வந்து February 14, 2019 ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். அப்படி அதனோட டீட்டெயில் என்ன அப்படின்னா சூசைட் பாம்பர் டிரைவிங் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் லேடன் வெஹிக்கிள் டார்கெட்டட் எ கான்வே ஆஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போஸ்ட் சிஆர்பிஎஃப் நோக்கி ஒரு பெரிய வெஹிக்கிளில் போய் சூசைட் பாம்பர் கொடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. பர்சனல் இன் புல்வாமா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கிளைமிங் த லைவ்ஸ் ஆஃப் 40 பிரேவ் சோல்ஜர்ஸோட லைஃப் வந்து கிளைம் பண்ணியிருக்கு. தர்மேந்திர பிரதான் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் அப்பார் அதை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு இன் நியூ டெல்லி. எங்கன்னா நியூ டெல்லியில் அப்பா வந்து தர்மேந்திர பிரதான் யூனியன் மினிஸ்டர். அப்பா தான் எஜுகேஷனுக்கு ஃபீஸ் பே பண்ணுவாங்க. ஸோ அப்பார் அப்படிங்கிறது எஜுகேஷன் மினிஸ்ட்ரியோட ஒரு இனிஷியேட்டிவ். ஓகே, அப்பார் ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு, ஒரு நேஷனுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு. ஓகே, அது எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூ டெல்லியில். துபாய் லான்ச்சஸ் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏர் டாக்ஸி சர்வீஸ் அட் வேர்ல்டு கவர்மெண்ட் சமிட் 2024. வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் ஏர் டாக்ஸி சர்வீஸை வந்து யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா துபாய் தான் லான்ச் பண்ணியிருக்கு. ஏரில் கூட போய் பாய் சொல்கிறாங்க. பாய் ஏரில் போகும்போது பாய் சொல்கிறாங்க. டாக்ஸி சர்வீஸில் போகிறோமே நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. Next, the PM Surya Ghar Muft Bijli Yojana. PM Prime Minister ஓட Surya Ghar Muft Bijli Yojana February 13, 2024 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. aims to provide free electricity to 1 crore homes through rooftop solar system. சோலார் சிஸ்டம், ரூஃப்டாப் சோலார் சிஸ்டம் மூலிமா 1 crore ஹோம்ஸுக்கு வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வந்து கொடுக்குறாங்கப்பா. இதில் PM சூர்யா கார் மஃப்ட் பிஜ்லி யோஜனா கீழே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லான்ச் த ஸ்கீம். அவர் தான் பண்ணுவோம் ஆப்வியஸாக வித் அன் அலோகேட்டட் பட்ஜெட் ஓவர் 75,000 crore. இது இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த ஸ்கீமோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னா 75,000 crore. ஓகே, சூர்யா அதனோட இது என்ன அப்படின்னா PM சூர்யா கார் மஃப்ட் பிஜ்லி யோஜனா எலக்ட்ரிசிட்டி வந்து கொடுக்குறாங்க. சூர்யா அப்படின்னாவே சூரியன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சூரியன்லேருந்து நமக்கு பவர் கிடைக்குது. ஸோ பவர் எலக்ட்ரிசிட்டி. PM சூர்யா கார் மஃப்ட் பிஜ்லி யோஜனா அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரிசிட்டி ஸ்கீமு. 75,000 crore வந்து பாயிண்டர் ஆப்ஷன் எடுத்து பாயிண்ட் பண்ணுவோம். 75,000 crore வந்து பட்ஜெட். ஓகே, citizen can apply on online via offline website. ஆன்லைன்லையும் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன் பண்ணலாம். பெனிஃபிட்டிங் ஃப்ரம் அப் டு 300 units of free electricity. 300 units free electricity வந்து கொடுக்குறாங்கப்பா. நம்ம இப்போதைக்கு நம்ம பெனிஃபிட் ஆகிறது 100 units. அதுக்கு மேலே போகும்போது சார்ஜஸ் டபுள் மடங்கு. ஆனால் வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து 300 units வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறாங்க. ரூஃப்டாப் சோலார் சிஸ்டம் மூலிமா 1 crore ஹோம்க்கு வந்து கொடுக்குறாங்கப்பா. 75,000 பட்ஜெட்டுப்பா. நெக்ஸ்ட், PM சூர்யா கார் மஃப்டி பிஜ்லி யோஜனாவோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அப்வியஸாக. ஆனுவல் ஃபேமிலி இன்கம் வந்து நாட் எக்ஸீடிங் 1.5 lakh. ஓகே, 1.5 lakh மேலே ஆனுவல் ஃபேமிலி இன்கம் எக்ஸீட் ஆகக்கூடாது.
நோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இந்த அப்ளிகன்ஸ் ஃபேமிலியில் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கக்கூடாது. எல்லா கேஸ்ட் சிட்டிசனுக்கும் இது அப்ளிகபிள். ஆதார் கார்டு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆயிருக்கணும், அதுதான் வந்து மேண்டேட்டரி. ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அனௌன்ஸ் தி ஸ்கீம் டியூரிங் தி ஃபைனல் பட்ஜெட் ப்ரெசன்டேஷன் ஆன் February 1. February 1ல வந்து இன்டரிம் பட்ஜெட் பண்ணாங்க. ஃபைனல் பட்ஜெட் ப்ரெசன்டேஷனில் வந்து இவங்க வந்து நிர்மலா சீதாராமன் வந்து இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்கீமு. பிஎம் சூர்யா கார் மஃப்ட் பிஜ்லி யோஜனா எலக்ட்ரிசிட்டி ஸ்கீமு. ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி 300 யூனிட் வரைக்கும் 1 crore ஹோம்க்கு கொடுக்குறாங்க. இதனோட இது வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஃபேமிலி இன்கம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 1.5 lakh மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்புறம் வந்து அப்ளிகன்ட் ஃபேமிலியில் யாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கக்கூடாது. எல்லா கேஸ்ட்டுக்கும் இது வந்து அப்ளிகபிள். ஆதார் கார்டு வந்து கம்பல்சரி பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆயிருக்கணும். நிர்மலா சீதாராமன் தான் இதை வந்து பட்ஜெட் செஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 2-day visit to யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு வந்து 2 days விசிட் போனது வந்து நரேந்திர மோடி போயிருக்காரு. பிரசிடென்ட் முகமது பின் ஜாயித் அல் நஹ்யான், ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே சொன்னேன் 2 or 3 days தான், ஆனால் 2 days விசிட் போயிருக்காரு யுஏஇக்கு. அதனோட பிரசிடென்ட் வந்து முகமது பின் ஜாயித் அல் நஹ்யான். ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் 2.0. அதனோட கீ டிமாண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, ஃபார்மர்ஸ் அஃபிலியேட்டட் வித் த கிசான் மன்சூர் மோர்ச்சா அண்ட் த சம்யுக்தா கிசான் மோர்ச்சா ஆர் மார்ச்சிங் ஃப்ரம் பஞ்சாப் அண்ட் ஹரியானா டுவார்ட்ஸ் டெல்லி டு டிமாண்ட் கீ ரிஃபார்ம்ஸ். கேஎம்எம் எஸ்கேஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிசான் மஸ்தூர் மோர்ச்சா, எஸ்கேஎம் வந்து சம்யுக்தா கிசான் மோர்ச்சா. த பிரைமரி டிமாண்ட் இஸ் தி எனாக்ட்மெண்ட் ஆஃப் லா கேரண்டிங் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து கொடுக்கணும். கேரண்டி ஆல்ரெடி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இருக்குது, ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேரண்டீடு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுக்கு ஒரு லா எனாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிரைமரி கீ டிமாண்ட். ஓகே, ஃபார் கிராப்ஸ் அட்ரஸிங் அன்சர்டனிட்டிஸ் இந்த மார்க்கெட், அட்ரஸிங் அன்சர்டனிட்டிஸ் இந்த மார்க்கெட்டுக்கும் அது வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் ஷமார் ஜோசப் அப்படிங்கிறவர் வந்து மென்ஸ்லேயும், ஆமி ஹண்டர் அப்படிங்கிறவர் வந்து உமன்ஸ்லேயும் ஐசிசி பிளேயர்ஸ் ஆஃப் த மந்த் ஆஃப் ஜனவரி 2024 அப்படிங்கிற ப்ரைஸை வந்து க்ரோன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நேஷன்ஸ் ஓல்டஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டர் வந்து 95 அட் த ஏஜ் ஆஃப் 95ல வந்து பாஸ்ட் அவே தத்தாஜிரோ கக்வாட் அப்படிங்கிறவர். ஓகே, ஸோ தத்தாஜிரோ கக்வாட் வந்து எந்த ஃபீல்டை சேர்ந்தவர் அப்படின்னா, அவர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டர் தான், ரீசெண்டாக பாசஸ் அவே. ஓகே, நேஷன்ஸ் ஓல்டஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டர் தாத்தாஜி ராவ் காக்வாட். கான்ஜெனிட்டல் ஹார்ட் டெஃபெக்ட் அவேர்னஸ் டே வந்து 2024. என்ன டேட் அப்படின்னா எவ்ரி இயர் ஆன் February 14 தான். February 14 ப்ரப்போஸ் பண்ணால் எல்லாத்துக்கும் ஹார்ட் டிசீஸ் வருதுல்ல, அது மாதிரி கான்ஜெனிட்டல் ஹார்ட் டெஃபெக்ட் அவேர்னஸ். சோனம் லோசர், அதாவது நியூ இயர் ஆஃப் த தமாங் கம்யூனிட்டி ரிசைடிங் இன் நேபாள். சோனம் லோசர் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? சோனம் லோசருங்கிறது ஒரு நேம் கிடையாது, இது வந்து ஒரு நியூ இயரோட பேர், ஒரு ஃபங்க்ஷனோட நேம். சோனம் லோசர் அப்படிங்கிறது நியூ இயர், அதாவது நேபாளில் வாழ்கிற மக்களோட தமாங் கம்யூனிட்டியோட நியூ இயர் பேர் தான் சோனம் லோசர். நம்ம எப்படி சித்திரை திருநாள் கொண்டாடுற மாதிரி, தமிழ் மக்கள் கொண்டாடுற மாதிரி, நேபாளில் தமாங் கம்யூனிட்டி, தமனாவோட கம்யூனிட்டி இல்லை, அது தமாங் கம்யூனிட்டி மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுற நியூ இயர் நேம் வந்து சோனம் லோசர். ஓகே, நெக்ஸ்ட் சைனா ஓப்பன்ஸ் க்வின்லிங் ஸ்டேஷன் ஃபார் அண்டார்டிக் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. க்வின்லிங் ஸ்டேஷன் ஃபார் அண்டார்டிக் சயின்டிஃபிக் அண்டார்டிக்கில் போய் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து யார் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைனா வந்து அதுதான் எல்லாத்துலேயும் ரிசர்ச்சிங்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்களே. அண்டார்டிக் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷனில் வந்து யார் க்வின்லிங் ஸ்டேஷன் ரிசர்ச் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கா அப்படின்னா சைனா. PM சூர்யா கார் மஃப்ட் பிஜ்லி யோஜனா, இப்போ ஆல்ரெடி இப்போ தான் பார்த்தோம். aimed at fostering a greener future and facilitating the nation's march towards energy self-sufficiency. அது வந்து சோலார் எனர்ஜிக்காக தான் நம்ம மெயினாக கொடுத்தாங்க. ஸோ அது வந்து க்ரீனர் ஃபியூச்சருக்காக தான் மெயினாக இது கொண்டு வந்திருக்காங்க. நார்மல் எலக்ட்ரிசிட்டி சப்ளை வந்து கம்மி பண்ணி சோலார் ரூஃப் டாப் மூலிமா 300 யூனிட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க.
Okay, Sumit Nagal clinches Chennai Open title, secures first ever top 100 spot, 98th rank வந்து வாங்கியிருக்காங்க. சென்னை ஓப்பன் டைட்டிலில் சுமித் நாகல் அப்படிங்கிறவங்க வந்து நாங்கள் தான் சென்னை ஓப்பன் டைட்டில், நாங்கள் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சென்னை ஓப்பன் டைட்டிலில் வின் பண்ணது யார் அப்படின்னா சுமித் நாகல். ஃபர்ஸ்ட் எவர் டாப் 98th பிளேஸ் வந்திருக்காங்கப்பா. நெக்ஸ்ட் ஸ்லைட் போய்க்கலாம். ஐஐடி குவாஹாத்தி அன்வீல்ஸ் ஸ்வச்தா ப்ராஜெக்ட் அண்ட் ISO 5 of 6 clean room for nanotech. ஓகே, ஸ்வச்தா ப்ராஜெக்ட் வந்து யாரோடது ஓப்பன் பண்ணது யார் அப்படின்னா ஸ்வச்தா ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணது யார் அப்படின்னா ஐஐடி குவாஹாத்தி ஸ்வச்தா ப்ராஜெக்ட். ஓகே, இங்கே வர இங்கேயும் வா இருக்கா, குவா ஸ்வா வா. ஓகே, WWA ஐஐடி குவாஹாத்தி அன்வீல்ஸ் ஸ்வச்தா ப்ராஜெக்ட் அண்ட் இது இப்படி கேட்பாங்க, ஐஐடி சென்னையா ஐஐடி மும்பையா அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ குஜராத் அந்த மாதிரி ஏதாவது கேட்கும்போது நம்ம ஐஐடி குவாஹாத்தி அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ண, நியூ டெல்லி அப்படிலாம் கேட்கும்போது ஐஐடி குவாஹாத்தியோட ஸ்வச்தா ப்ராஜெக்ட் வந்து யாரோடதுன்னு கேட்டால் ஐஐடி குவாஹாத்தி. அண்ட் ISO 5 of 6 clean room for nanotech. ஓகே, ஸ்வச்தா ப்ராஜெக்டை பற்றி சில வேர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இதனோட எய்ம் என்ன அப்படின்னா ஹெல்த் கேர் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் த்ரூ அட்வான்ஸ்ட் நானோ எலக்ட்ரானிக் தெரனாஸ்டிக் டிவைசஸ் யூஸ் பண்ணி ஹெல்த் கேர் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கறது வந்து இதனோட எய்ம். சப்போர்ட்டட் பை மெய்த்தி அப்படிங்கிறது என்ன பண்ணோம், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஆல்ரெடி படித்தோம் இல்லையா, அதான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஃபோக்கஸிங் ஆன் டெலிவரிங் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ரோட்டோடைப்ஸ் இன் மைக்ரோ அண்ட் நானோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் நானோ மெட்டீரியல்ஸ். ஓகே, பாயிண்டர் ஆப்ஷன் போய் ஒடிசாவோட ஒடிஞ்சிருக்கிற இடத்துல வந்து குப்தேஸ்வர் ஃபாரஸ்ட் ஒடிஞ்சிருக்கிறாங்க, அதுக்கு ஆப்போசிட் குப்தேஸ்வர் குப்னு இருக்காங்க. ஸோ நியூ பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் வந்து ஒடிஷாஸ் குப்தேஸ்வர் ஃபாரஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் இந்தியா மார்க்ஸ் February 12 as நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டே. ஸோ நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டே எது அப்படின்னா February 12. 12th வந்து நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல ப்ரொடக்டிவிட்டியாக நல்ல மார்க் எடுக்கணும் +2 படிக்கும்போது. ஸோ February 12 ஞாபகம் வச்சுக்கலாம். லான்ச்சிங் தி பிகினிங் ஆஃப் தி இந்தியன் ப்ரொடக்டிவிட்டி வீக் விச் லாஸ்ட் அண்டில் February 18 வரைக்கும். February 12 அப்போ தான் 18 வயசு வரைக்கும் February 12 +2 படிக்கும்போது நல்ல ப்ரொடக்டிவிட்டியாக நல்லா படித்து ப்ரொடக்டிவிட்டியாக மார்க் எடுக்கணும். ஓகே, February 18 வரைக்கும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 145th பர்த் ஆனிவர்சரி ஆஃப் சரோஜினி நாயுடு நேஷனல் உமன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரோஜினி நாயுடுவோட 145th பர்த் ஆனிவர்சரி, அவங்களோட பர்த் டே தான் வந்து நேஷனல் உமன்ஸ் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இவங்க வந்து நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க உமன்ஸுக்காக. ஃப்ரீடம் ஃபைட்டர், இவங்க ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க உமன்ஸ்க்காக. நோன் ஆஸ் தி நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க சரோஜினி நாயுடு. அட்வொகேட்டிங் ஃபார் உமன்ஸ் ரைட்ஸுக்காக ரொம்ப அட்வொகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் த யுனைடெட் ப்ரொவின்சஸ் அண்ட் ப்ராமினன்ட் போயட். இவங்க வந்து நிறைய உமன்ஸ் ரைட்ஸுக்காக போராடி இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கவர்னர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு தான். அது போக இவங்க வந்து ஒரு ப்ராமினன்ட் போயட்டுப்பா, அதனால தான் இவங்க வந்து நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பட்டம் இவருக்கு கொடுத்துருக்காங்க. அது கூட அந்த நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா பட்டத்தை கூட எதுக்கோ இன்னொரு ரீசனுக்காக போய் இந்த பட்டம் வேணான்னு தூக்கி போட்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரியில் நல்லா படிச்சுக்கணும். இவங்களோட ஸ்பவுஸ் பேர் வந்து கோவிந்தராஜுலு நாயுடு. இவங்களோட நிக்நேம் வந்து நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா, பாரத கோகிலா அண்ட் புல்புல் இ ஹிந்த் அப்படிங்கிறதும் இந்த சரோஜினி நாயுடு பேர் தான். புல்புல் இ ஹிந்த், பாரத கோகிலா, அதெல்லாம் இன்ஸ்பைரிங் கோட்ஸ். இவங்களோட இன்ஸ்பைரிங் கோட்ஸ் எல்லாம் என்ன, இது வந்து இந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுப்பா. ஸோ நல்லா பார்த்துக்கணும். இந்த அவங்களோட ஸ்பவுஸ் நிக் நேம்ஸ் எல்லாம் வந்து நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா, பாரத் கோகிலான்னு சொல்கிறது யார் அப்படின்னு கேட்பாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. புல்புல் இ ஹிந்தி யாருன்னு கேட்பாங்க, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி கோட்ஸ் கொடுத்து கண்டிப்பாக இது செட் பை ஹூம் அப்படின்னு கேட்பாங்க. தி ஆர்ட் ஆஃப் பீப்புள் ரெஃப்ளெக்ட்ஸ் their creative energy and genius, their aesthetic taste, their national character and mentality. இது சொன்னது சரோஜினி நாயுடு. அதே மாதிரி a little word of kindness, a little smile of sympathy, a little act of helpfulness or a little thought of love, it is these little things that matter.
அது லிட்டில் திங்ஸாக இருந்தாலும் இது எல்லாமே ஒரு ரொம்ப இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான். The true service of our country, like the service of our family, is the service of love. Poetry comes from the highest happiness or the deepest sorrow. ஒன்றா ஒரு போயம் எழுதுகிறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது எழுதுவோம், இல்லாட்டி ரொம்ப சேராவாக இருக்கும்போது எழுதுவோம் அப்படிங்கிறது அவங்களோட கருத்து. Life is a pilgrimage of learning, a voyage of discovery அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. pilgrimage of learning. பில்கிரிம்ஸ்னா என்ன? அவங்க வந்து இந்த சாமி கும்பிட்றதுக்கு போவாங்களே, அவங்க இந்த பக்தர்கள் பேர் தான் பில்கிரிமேஜ் ஆஃப் லேர்னிங். படிக்கிறதுக்கு ரொம்ப பக்திமயமாக இருக்கணும். வாயேஜ் ஆஃப் டிஸ்கவரி. ஓகே, வி மஸ்ட் நாட் ஒன்லி பி குட் பட் ஆல்சோ பி குட் ஃபார் சம்திங். குட்டாக மட்டும் இருக்கக்கூடாது, ஏதாவதுல குட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட், a distinguished writer and பத்மஸ்ரீ அவார்டி உஷா கிரண் கான். அவங்க வந்து ஒரு ரைட்டரும் பத்மஸ்ரீ அவார்டும் அவங்க தான். அவங்க வந்து at the age of 78 இப்போ வந்து ரீசெண்டாக இறந்துருக்காங்க. ஓகே, யார்? உஷா கிரண் கான். இவங்க யார் அப்படின்னா அவங்க ஒரு ரைட்டர், பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. பேலஸ் ஆன் வீல்ஸ் அப்படிங்கிற ஒரு லக்ஸரி ட்ரெயினை வந்து டு பிகின் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்காக லக்ஸரி ட்ரெயினை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பேலஸ் ஆன் வீல்ஸ், தி வேர்ல்ட்ஸ் செகண்ட் மோஸ்ட் லக்ஸரியஸ் ட்ரெயின், வில் ஸ்டார்ட் அ பை-மந்த்லி ரிலீஜியஸ் டூர். பை-மந்த்லி அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 2 times. ஓகே, கவரிங் அயோத்தியா, வாரணாசி, பிரயாக்ராஜ், மதுரா அண்ட் பிருந்தாவன் ஃப்ரம் May 2024 வருதுப்பா. நல்லதா போச்சு. டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அன்வீல்ஸ் தி ஸ்டாச்சு ஆஃப் ஜெனரல் பிபின் ரவாத். பிபின் ரவாத் ரீசெண்டாக வந்து ஏர்கிராஃப்டோட ஆக்சிடெண்ட்டில் ஆக்சிடெண்ட்டாக கொல்லப்பட்டாராங்கிறது ஒரு இது. ஸோ ஹூ வாஸ் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் இன் டேராடூன். ஓகே, பிபின் ரவாத். ஓகே, பேலஸ் ஆன் வீல்ஸ், வேர்ல்ட்ஸ் செகண்ட் மோஸ்ட் லக்ஸரியஸ் ட்ரெயின். ஓகே, நெக்ஸ்ட், மதுபாபு பென்ஷன் யோஜனா, MBPY அப்படிங்கிறது மதுபாபு பென்ஷன் யோஜனா சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீமின் ஒடிஷாவில் கொண்டு வந்திருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் நவீன் பட்நாயக். தி ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், RPF அப்படிங்கிறது ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், இஸ் ஆர்கனைசிங் தி 67th ஆல் இண்டியா போலீஸ் டியூட்டி மீட். 67th ஆல் இண்டியா போலீஸ் டியூட்டி மீட், AIPDM ஆல் இண்டியா போலீஸ் டியூட்டி மீட் லக்னோவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. லக்னோவில் வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்கப்பா. ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, சீஃப் செக்ரட்டரி அட்டல் டுல்லு இனாகிரேட்டட் தி செகண்ட் சரஸ் அஜீவிகா மேளா. சரஸ் அஜீவிகா மேளாவோட செகண்ட் பார்ட்டை வந்து இனாகிரேட் பண்ணது யார் அப்படின்னா சீஃப் செக்ரட்டரி அட்டல் டுல்லு. ஷோகேசிங் 220 ஆர்டிசன்ஸ் ஃப்ரம் 15 ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. தி ஈவெண்ட் எய்ம்ஸ் டு எம்பவர் தி ரூரல் உமனை வந்து எம்பவர் பண்ணுறதுக்காக தான். சரஸ் அஜீவிகா மேளா. ஸோ சரஸ்வதி அப்படிங்கிற நேம் வந்து ஒரு உமனோட நேம். ஸோ அந்த மாதிரி ரூரல் உமனை எம்பவர் பண்ணுறதுக்காக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், எ புக் டைட்டில்ட் மகாஸ்வப்னிகுடு, எ கிரேட் விஷனரி, launched by former Chief Minister N. Chandrababu Naidu. Former Chief Minister Chandrababu Naidu. ஓகே, அவர் வந்து மகா சொப்னிடோ அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து எழுதியிருக்காரு. ஓகே, உத்தரப்பிரதேஷ் இம்ப்ளிமெண்ட்ஸ் செமிகண்டக்டர் பாலிசி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. செமிகண்டக்டர் பாலிசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது யார் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் தான் வந்து செமிகண்டக்டர் பாலிசி. ஓகே, சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத். வேர்ல்டு மாரத்தான் ரெக்கார்டு ஹோல்டர் கெல்வின் கிப்டம் டைஸ் அண்ட் ரோடு ஆக்சிடென்ட். கென்யாவை சேர்ந்தவர். எந்த நாட்டை சேர்ந்தவர்? கென்யாவை சேர்ந்த கெல்வின் கிப்டம், KKK கெல்வின் கிப்டம் கென்யாவை சேர்ந்தவர். அவர் யாருன்னா வேர்ல்டு மாரத்தான் ரெக்கார்ட் பண்ணவர். ஸோ அர்பன் ஜாப்லெஸ் ரேட் இன் இந்தியா டிக்ளைன்ஸ் டு 6.5% இன் குவார்டர். பரவாயில்லையே, ஜாப்லெஸ் ரேட் வந்து இந்தியாவில் வந்து குறைஞ்சிருக்காமாப்பா. அர்பன் ஜாப்லெஸ் ரேட்டு 6.5% இந்த குவார்ட்டரில். PLFS டேட்டா அனலைசிஸ் சொல்லியிருக்காங்க. நொய்டா ரீஆர்கனைஸ்டு as வாட்டர் வேரியர் சிட்டி. நொய்டா வந்து வாட்டர் வேரியர் சிட்டியாக வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்கப்பா.
நொய்டா வந்து வாட்டர் வேரியர் சிட்டி. வாட்டர் வேரியர்னா வாட்டர் ரொம்ப பஞ்சமா இருக்கும் போல. நொய்டா. நொய் 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 நொய். ஓகே, நெக்ஸ்ட். இன்டர்நேஷனல் எபிலெப்சி டே observed on second Monday of February each year. லியோனார்டோ டாவின்சிஸ் சல்வாத்தர் முண்டி அப்படிங்கிறதா வந்து காஸ்ட்லியஸ்ட் பெயிண்டிங் இன் த வேர்ல்ட் இன் 2024. 2024ஓட காஸ்ட்லியஸ்ட் பெயிண்டிங். இதுக்கு முன்னாடி ஒரு பெயிண்டிங் பார்த்தோம். பெயிண்டிங் காஸ்ட்லியஸ்ட் பேலஸ்ன்னு பார்த்தோம்னு நினைக்கிறேன். பெயிண்டிங் ஆர் பேலஸ் அப்படின்னு பார்த்தோம். அது வந்து லண்டன்ல வந்து இருக்கிற ஒரு ஒரு உங்களோட ஃபேமிலியோடதுன்னு பார்த்தோம். ஓகே, இது வந்து லியோனார்டோ டாவின்சிஸ் சல்வட்டார் முண்டி அப்படிங்கிறதா வந்து மண்டி அப்படின்னா காஸ்ட்லியஸ்ட் பெயிண்டிங் இன் த வேர்ல்ட் 2024 ஹேவிங் ஃபீச்சர் அன் astounding $450.3 million. வேர்ல்டு உனானி டே இஸ் செலிப்ரேட்டட் annually on February 11. யுனானி டே February 11 ஞாபகம் வச்சுக்கோங்க. யுனானி டே அப்போ February 11 மார்க்கிங் த பர்த் anniversary ஆஃப் ஹக்கீம் அஜ்மல் கான். ஹக்கீம் அஜ்மல் கான் அவரது வந்து யுனானியில் வந்து ஒரு ரொம்ப முக்கிய இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படிங்கிறனால அவரோட நேமில் வச்சுருப்பாங்க போல. வெட்ரன் ஆர்டிஸ்ட் ஏ ராமச்சந்திரன் பாசஸ் அவே இன் டெல்லி. ஸோ ஏ ராமச்சந்திரன் வந்து எந்த ஃபீல்டில் சேர்ந்தவர்? அவர் ஒரு ஆர்டிஸ்ட். ஓகே, ஹக்கீம் அஜ்மல் கான். ஓகே, நெக்ஸ்ட். 200 பர்த் anniversary மகரிஷி தன்யன் சரஸ்வதி அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்தோம். நெக்ஸ்ட், ஆஹார் Anudan Yojana. Under the Ahar Anudan Yojana, Prime Minister Modi disbursed monthly installment to approximately 2 lakh women beneficiaries from specially backward tribes in Madhya Pradesh. வந்து backward tribes-க்காக ஆஹார் அனுதான் யோஜனா. This initiative providing rupees 1,500 per month for nutritious food. Okay. On February 12th, the world observes the International Day for the Prevention of Violent Extremism. ஓகே, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. இன்டர்நேஷனல் டே ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் வயலண்ட் எக்ஸ்ட்ரீமிசம். வயலண்ட் எக்ஸ்ட்ரீமிசம் ப்ரிவென்ட் பண்ணுறதோட இன்டர்நேஷனல் டே வந்து February 12th. ஓகே, +2 முடிச்சோன்னே எல்லாரும் வயலண்ட்டை வந்து வயலண்ட் எக்ஸ்ட்ரீமிட் பண்ணுறதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க ரொம்ப தீர செயல்களுடன். ஓகே, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி பார்ட்னர்ஸ் FIFA to boost sports culture வித் ஃபுட்பால். ஓகே, ஃபிவாவோட பார்ட்னர்ஷிப் போட்டது யார் அப்படின்னா எஜுகேஷன் மினிஸ்ட்ரி. எஜுகேஷனுக்கும் ஃபிவா ஃபுட்பாலுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு அப்படின்னா டு பூஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் வித் ஃபுட்பால். ஃபுட்பாலோட ஸ்போர்ட்ஸ் கல்ச்சரை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காக. ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் டே ஃபுட்பால் அசோசியேஷன் தான் ஆன் த அக்கேஷன் ஆஃப் தி இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் ஆஃப் 11th February 2024. ஒரு உமன் ஒரு கேர்ள் அப்படின்னு ஞாபகம். அப்போ 11th February தான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ். ஓகே, தி இந்தியன் நேஷனல் சயின்ஸ் அகாடமி. இது எப்படி வச்சுக்கலாம்? ஒரு கேர்ள் தான் வந்து ஒரு உமனாக வந்து மாற முடியும்னு சயின்ஸில் சொல்லியிருக்காங்க. ஒரு கேர்ள் தான் ஒரு உமனாக மாற முடியும்னு சயின்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சுக்கலாம். இந்தியன் நேஷனல் சயின்ஸ் அகாடமி INSA அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் தான் இருக்குது. சயின்ஸ் அகாடமி எங்கே இருக்குது? நியூ டெல்லி. த வின்னர்ஸ் தி லான்ச் ஆஃப் சயின்ஸ் ஃபார் உமன் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் ஸ்வாதி போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா இந்தியன் நேஷனல் சயின்ஸ் அகாடமி தான் ஸ்வாத்தியை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்வாதி அப்படிங்கிறது சயின்ஸ் ஃபார் உமன் அண்ட் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன். ஓகே, படிச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். Southern Railway appoints first trans woman TTE breaks barriers in Dindigul. திண்டுக்கல்ல வந்து ஃபர்ஸ்ட் TTE வந்து trans woman வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாரு? சவுத்தன் ரயில்வே. திண்டுக்கல் ஆப்வியஸாக சவுத்தன் ரயில்வே தான். அவங்க பேர் வந்து சிந்து கணபதி. ஓகே, நெக்ஸ்ட் அண்டர் வாட்டர் ஹார்பர். சிந்து கணபதி அண்டர் வாட்டர் ஹார்பர் டிஃபென்ஸ் அண்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம் இனாகிரேட்டட் இன் அந்தமான் அண்ட் நிக்கோபார் கமாண்ட் ஏரியா. அந்தமான் அண்ட் நிக்கோபாரோட கமாண்ட் ஏரியாவில் வந்து அண்டர் வாட்டர் ஹார்பர் டிஃபென்ஸ் அண்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்தமான் அண்ட் நிக்கோபாருக்கு அண்டர் வாட்டர் டிஃபென்ஸ் அண்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் CNS அப்படின்னா சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் அட்மிரல் ஆர் ஹரிகுமார் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆர் ஹரிகுமார் தான் வந்து சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப். ஓகே, ஹரிகுமார். தி அந்தமான் அண்ட் நிக்கோபார் ANC இந்தியாஸ் ஒன்லி ஆப்ரேஷனல் ட்ரை சர்வீஸ் கமாண்ட். ஓகே, சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் அட்மிரல் ஹரிகுமார் தான் வந்து அதை இனாகிரேட் பண்ணியிருக்காரு. ஓகே, அவர் இனாகிரேட் பண்ணியிருக்காரு, அப்பாயின்ட் பண்ணல. சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் வந்து ஹரிகுமார், அவர் தான் இனாகிரேட் பண்ணியிருக்காரு. கவர்மெண்ட் டு இன்க்ளூட் ஆஷா அண்ட் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் ஆர் ஹெல்பர்ஸ் இன் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்.
ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் அப்படிங்கிறது அது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஐ திங்க் ஸோ. அக்ரெடிட்டட் சோசியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட், அக்ரெடிட்டட் சோசியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட், ஆஷாஸ் அப்படிங்கிறது அங்கன்வாடியில் ஒர்க் பண்ணுறவங்க. ஆஷா வந்து அங்கன்வாடியில் ஒர்க் பண்ணுறான்னு ஞாபகம். ஸோ கவர்மெண்ட் டு இன்க்ளூட் ஆஷா அண்ட் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் ஹெல்பர்ஸ் இன் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். ஆஷாஸ் அக்ரெடிட்டட் சோசியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். பார்லிமெண்ட் பாசஸ் ஹிஸ்டாரிக் ஜேகேஎஸ்டி கோட்டா பில். ஜம்மு அண்ட் காஷ்மீர் எஸ்டி கோட்டா பில்லை வந்து பார்லிமெண்ட் பாஸ் பண்ணியிருக்குது. அது வந்து ஹிஸ்டாரிக் இன்ஃபர்மேஷன். எஸ்டிக்கு ஒரு கோட்டா பில்லு ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்லிமெண்ட் வந்து பாஸ் பண்ணிக்குது. 2 அதர் ரிசர்வேஷன் பில்ஸ், மொத்தம் 3 பில்ஸ் வந்து பார்லிமெண்ட் பாஸ் பண்ணியிருக்குது. அது மெயினாக வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் எஸ்டி கோட்டா பில். ஓகே, நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் வந்து 3 பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா அதனோட டீட்டெயில்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் லோக்கல் பாடிஸ் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2024. அதனோட பர்பஸ் என்ன? டு ப்ரொவைட் ரிசர்வேஷன் டு அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஓபிசிஸ் இன் லோக்கல் பாடிஸ் வித் இன் த யூனியன் டெரிட்டரி. இனிஷியேட்டர் யார் அப்படின்னா மூவ்ட் பை தி யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அண்ட் ஸ்டேட் ஃபார் ஹோம் நித்யானந்த் ராய். கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா there is currently no provision for reservation of seats for OBCs in panchayats and municipalities in Jammu and Kashmir. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஓபிசிஸ்க்குன்னு ரிசர்வேஷன் எதுவும் கிடையாது. அதனால இது கொண்டு வந்திருக்காங்க ஓபிசிக்கு. கான்ஸ்டியூஷன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஆர்டர் அமெண்ட்மெண்ட் பில் 2024. பர்பஸ் வந்து டு இன்க்ளூட் 4 கம்யூனிட்டிஸ்: காடா பிராமின், கோலி, படாரி ட்ரைப் அண்ட் பஹாரி எத்னிக் குரூப். இந்த 4 கேட்டகரிஸ் கம்யூனிட்டிஸ் வந்து எஸ்டியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில். இந்த லிஸ்ட் ஆஃப் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கடா பிராமின், கோலி, படாரி ட்ரைப், இதுலேயே ட்ரைப்னு வருது, பஹாரி எத்னிக் குரூப், கோலி, பிராமின். சிக்னிஃபிகன்ஸ் வந்து மார்க்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் சேஃப்கார்டிங் ரைட்ஸ் ஆஃப் தீஸ் கம்யூனிட்டிஸ். கான்ஸ்டியூஷன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஷெட்யூல்டு காஸ்ட் ஆர்டர் அமெண்ட்மெண்ட் 3 ஆர்டர் கொண்டு வந்தாங்க. 1 ஃபார் ஓபிசி, another 1 ஃபார் எஸ்டி அண்ட் இன்னொன்று வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி. இது 3 கொண்டு வந்திருக்காங்கப்பா. அவ்வளோதான் 3 பில்லு. பர்பஸ் வந்து டு இன்கார்பரேட் வால்மீகி கம்யூனிட்டி. எஸ்சியில் வந்து வால்மீகி கம்யூனிட்டி வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க ஆஸ் அ சினானிம் ஆஃப் சூரா, பால்மீகி, பாங்கி அண்ட் மேத்தார் கம்யூனிட்டிஸ் இந்த லிஸ்ட் ஆஃப் எஸ்சிஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இனிஷியேட்டர் வந்து மும்பை மினிஸ்டர் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் வீரேந்திர குமார். அமெண்ட்மெண்ட் வந்து 6th அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஷெட்யூல்ட் காஸ்ட் ஆர்டர் ஆஃப் 1956 டு என்ஷூர் இன்க்ளூஷன் அண்ட் ரெகக்னிஷன் ஆஃப் வால்மீகி கம்யூனிட்டி. இந்த ஃபின்லாந்தோட பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் வின் பண்ணது யார் அப்படின்னா ஃபார்மர் பிஎம். இதுக்கு முன்னாடியும் அவர் பிஎம்மாக இருந்த அலெக்சாண்டர் ஸ்டப் அப்படிங்கிற வந்து ஃபார்மர் பிஎம்மாக இருந்தவர், பிரைம் மினிஸ்டராக இருந்தவர், இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கார். அலெக்சாண்டர் ஸ்டப். அவர் ஸ்டஃப் இருந்த நாட்டுக்கு தான் பிஎம்லேருந்து இதுக்கு முன்னாடி பிஎம்லேருந்து பிரசிடெண்ட்டாக வந்து மாறி இருக்காரு. அது அவருக்கு ஸ்டஃப் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஸ்டப்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அலெக்சாண்டர் ஸ்டப். ஃபின்லாந்து பிரசிடெண்ட் எலெக்ஷனில் ஸ்டப் இருக்குது. ஃபினான்ஷியலாக ஸ்டஃப் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அப்போ தான் ஃபின்லாந்து உள்ள வரும். வேர்ல்டு ரேடியோ டே வந்து 2024 எவ்ரி இயர் ஆன் February 13th. 13ஆம் நம்பர் வீட்டை பற்றி ரேடியோவில் சொல்கிறாங்க. ஓகே, 13ஆம் நம்பர் வீட்டை பற்றி ரேடியோவில் சொல்கிறாங்க பிப்ரவரி மந்தில். நெக்ஸ்ட், the Government of India has recently unveiled the prestigious National Creators Award. நேஷ்னல் கிரியேட்டர்ஸ் அவார்டு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்கு. அது எதுக்காக அப்படின்னா கிரவுண்ட் பிரேக்கிங் இனிஷியேட்டிவ் aimed at acknowledging and celebrating the remarkable contribution of new age influencers and creators. நியூ ஏஜ் இன்ஃப்ளூயன்சர்ஸ், கிரியேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறாங்களா, இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் கொண்டு வராங்களா அவங்களுக்காக. ஸோ கிரியேட்டர்ஸ் அவார்டு அப்படிங்கிறது நியூ ஏஜ் இன்ஃப்ளூயன்சர் அண்ட் கிரியேட்டர்ஸ்க்கு. இன் ஷேப்பிங் இந்தியாஸ் டிஜிட்டல் லேண்ட்ஸ்கேப் வந்து சேவ் பண்ணுறாங்க. பேடிஎம் இ-காமர்ஸ் ரீபிராண்ட்ஸ் ஆஸ் பாய் பிளாட்ஃபார்ம்ஸ் அக்வைஸ் பிட்ஸிலா. சங்கீத் நாடக் அகாடமி டு எஸ்டாப்ளிஷ் கல்ச்சுரல் சென்டர் இன் ஹைதராபாத். ஹைதராபாத்தில் வந்து கல்ச்சுரல் சென்டர் வந்து யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க? சங்கீத் நாடக் அகாடமி. லான்ச் ஆஃப் யூபிஐ அண்ட் ருபே கார்டு இன் ஸ்ரீலங்கா அண்ட் மெரிஷியஸ். யூபிஐ அண்ட் ரூபே, இந்தியாவோட யூபிஐ அண்ட் ரூபே கார்டு வந்து எங்கன்னா பக்கத்து நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா அண்ட் மொரிஷியஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸ்ரீலங்கா அண்ட் மொரிஷியஸ். ஓகே, Mauritius, Sri Lanka.
Next. Niti Aayog under the leadership of CEO BVR Subramanian. Niti Aayog lead பண்றது யார் அப்படின்னா CEO BVR சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் அவர் தான் வந்து நித்தி ஆயோக் வந்து லீட் பண்றாரு. இஸ் spearheading an ambitious initiative to drive economic transformation in 4 key cities: Mumbai, Surat, Varanasi and Vizag. இந்த 4 சிட்டிஸ்ல வந்து எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து நித்தி ஆயோக்கோட லீடர் சுப்பிரமணியத்தோட ஆம்பிஷியஸ் இனிஷியேட்டிவா. ஸோ என்னென்ன மும்பை, சூரத், வாரணாசி அண்ட் விசாக்னா விசாகப்பட்டினமா, Mumbai, Surat, Varanasi and Vizag. This initiative aims to propel India towards becoming a developed economy by 2047. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியா வந்து டெவலப்டு எக்கானமியா வந்து 2047குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நம்மளோட எய்ம். ஸோ இதை கூட வந்து நம்ம நரேந்திர மோடி சார் வந்து நம்மளோட இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் வரப்போதில்ல இனி, அதுக்காக நம்ம நிறையா எலெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், மெம்பர்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும், நிறையா இடத்துல பிடிக்கணும். எதுக்காக அப்படின்னா இந்தியா வந்து டெவலப்டு கண்ட்ரியாக மாற்றுறதுக்காக அப்படின்னு ஒரு கோட் கொடுத்துருந்தாரு. 2047 இந்த இயர் பை 2047. ஓகே, நெக்ஸ்ட். U19 World Cup 2024 final. Australia beats India by 79 runs. Uganda stands as the most ethnically diverse country in the world in 2024. Most ethnically diverse country. Ethnically diverse அப்படின்னா நிறைய டைவர்சிட்டி இருக்குதா. என்ன கண்ட்ரி பேர் என்ன? உகந்தா டைவர்சிட்டி, எத்னிக்கலி டைவர்ஸ். யூ இருக்கு, ஏலேருந்து யூ வரைக்கும் எல்லாமே டைவர்ஸ் ஆகியிருக்கு. டைவர்ஸ்னா ஐ மீன் டைவர்சிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ UANDA அப்படின்னு நீங்கள் வந்து A to U இப்படி வச்சுக்கலாம். A to U வந்து ரொம்ப டைவர்ஸ் ஆகிருக்கு டைவர்சிட்டி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ வித் 93.02% பாப்புலேஷன் கம்பேர்ஸ் ஆஃப் வேரியஸ் எத்னிக் குரூப்ஸ் இருக்காமா. 93% of its population வேரியஸ் எத்னிக் குரூப்ஸ். நீரஜ் சோப்ரா ஹானர்ட் த அட் ஜங்ஃப்ராஸ் ஐஸ் பேலஸ் இன் சுவிட்சர்லாந்து. ஜங்ஃப்ராஸ் ஐஸ் பேலஸ், சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஜங்ஃப்ராஸ் ஐஸ் பேலஸில் வந்து நீரஜ் சோப்ராக்கு வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க. பத்தம் நிசங்கா ஸ்மாஷஸ் ஸ்ரீலங்கா ரெக்கார்ட்ஸ் வித் ஹிஸ்டாரிக் டபுள் செஞ்சுரி. ஸ்ரீலங்கன் ரெக்கார்ட்ஸ் வித் ஹிஸ்டாரிக் டபுள் செஞ்சுரி அடித்து ஸ்ரீலங்கா ரெக்கார்ட்லேயே வந்து ஹிஸ்டாரிக் பிளேஸை பிடிச்சது யார் அப்படின்னா பாத்தும் நிஷங்கா ஸ்மாஷஸ். நெக்ஸ்ட், தி டெல்லி புக் ஃபேர் வந்து எங்கே நடந்துச்சு? டெல்லியில் நடந்துச்சு. யார் ஆர்கனைஸ் பண்ணால்? நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் அண்ட் இந்தியா ட்ரேட் ப்ரொமோஷன் ஆர்கனைசேஷன். ஹெல்ட் எந்த டேட்லேருந்து? February 10 to February 18, 2024. திஸ் இயர்ஸ் தீம் என்ன அப்படின்னா மல்டிலிங்குவல் இந்தியா எ லிவிங் ட்ரெடிஷன். இதனோட தீம் என்ன? மல்டிலிங்குவல் இந்தியா எ லிவிங் ட்ரெடிஷன். சவுதி அரேபியா கஸ்ட் ஆஃப் ஆனர் ஸ்பாட்லைட். கஸ்ட் யார் அப்படின்னா சவுதி அரேபியாலேருந்து வந்திருக்காங்க. IRS ஆஃபீஸர் நரேந்திரகுமார் யாதவ் லீட்ஸ் த ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட் ஆஸ் பிராண்ட் அம்பாசிடர். ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட்டோட பிராண்ட் அம்பாசிடர் யாரு? IRS ஆஃபீஸர் நரேந்திரகுமார் யாதவ். இப்போ நரேந்திர மோடின்னு ஞாபகம் வச்சுப்போம், அவர் ரொம்ப ஃபிட்டாக இருக்கார். ஸோ அவர் வந்து பிராண்ட் அம்பாசிடராக வரக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்மளா ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ நரேந்திரகுமார் யாதவ் அவர் பேர். ஃபிட் இந்தியா பிராண்ட் அம்பாசிடராக வந்து இருந்தது யார் அப்படின்னா நரேந்திரகுமார் யாதவ். நெக்ஸ்ட், Embraer and Mahindra announced a strategic partnership aimed at fulfilling the Indian Air Force. இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்காக 2 பேர் வந்து பார்ட்னர்ஷிப் டீட் போட்டிருக்காங்க. எம்பரர் அண்ட் மஹிந்திரா. அக்விசிஷன் ஆஃப் C390 மல்டி மிஷன் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டை வந்து வாங்கிறதுக்காக இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட C390 மல்டி மிஷன் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டுக்காக இவங்க 2 பேரும் எம்பரர் அண்ட் மஹிந்திரா வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. தெலுங்கானா கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன். இப்போ தெலுங்கானா கவர்னர் யாரு? தமிழிசை சவுந்தரராஜன். இது யாரும் மறக்க மாட்டோம். எய்ம்ஸ் டு மேக் இன்டர்நெட் அ பேசிக் ரைட். இன்டர்நெட் வந்து ஒரு பேசிக் ரைட்டுன்னு கொண்டு வரணும் அப்படின்னு எய்ம் பண்ணுறாங்க. என்ஷூரிங் டிஜிட்டல் அக்சஸ் ஃபார் ஆல் அண்ட் டு எஸ்டாப்ளிஷ் ஹைதராபாத் அண்ட் தெலுங்கானா ஆஸ் நேஷன்ஸ் ஏஐ ஹப். நம்ம நேஷனோட ஏஐ ஹப்பே வந்து இவங்களோட எய்ம் வந்து எல்லாத்துக்கும் இன்டர்நெட் கொடுக்கணும், இன்டர்நெட் வந்து ஒரு பேசிக் ரைட் அப்படின்னு கொண்டு வரணும்.
கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நேஷன்ஸோட ஏஐ ஹப்பாவே இது இருக்கும் அப்படிங்கிறதுனால ஹைதராபாத் அண்ட் தெலுங்கானா நேஷன்ஸ் ஏஐ ஹப்பா வந்து கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் நடாஸ் ரோட் டு பாரிஸ் 2024 கான்ஃபரன்ஸ். நடா ஆல்ரெடி நம்ம படித்தோம். என்னன்னு சொன்னேன் நான்? நடா ஆன்டிட்ரோப்பா ஆன்டிடோப் அப்படின்னு ஏதோ ஒன்று படித்தோம். ரோட் டு பாரிஸ் 2024 கான்ஃபரன்ஸ் ப்ரொமோட்டிங் க்ளீன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆன்டி டோப்பிங் யூனிட்டி. ஆன்டிடோப் நேஷ்னல் ஆன்டிடோப் அசோசியேஷன் நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்க பாருங்க, நேஷ்னல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி ஹோஸ்டட் த ரோட் டு பாரிஸ் 2024. பார்த்தீங்களா, ரோட் டு பாரிஸ் 2024 வந்து கொண்டு வர்றது யார் அப்படின்னா சாம்பியனிங் க்ளீன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யுனைட்டிங் ஃபார் ஆன்டி டோப்பிங் கான்ஃபரன்ஸ் கொண்டு வரது யார் அப்படின்னா நடா. இப்போ வந்து எந்த ட்ரக்கும் யூஸ் பண்ணாமல் நல்லபடியாக போனோம் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா தான் நம்ம ரோட் டு பாரிஸ் சாம்பியன்ஸ்க்கு நம்ம அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து பேன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் இதனோட கதையாக நம்ம எடுத்துக்கணும். தி ஈவெண்ட் எய்ம்டு டு எஜுகேட் இந்தியன் அத்லெட்ஸ் அபவுட் டேஞ்சர்ஸ் ஆஃப் ப்ரோஹிபிட்டட் சப்ஸ்டன்சஸ் வைல் எம்பசைசிங் எத்திக்கல் காம்படிஷன். ஓகே, நெக்ஸ்ட் ADB and Government of India signed $200 million ஓகே லோன் ஃபார் பிரம்மபுத்ரா ரிவர் ப்ராஜெக்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. பிரம்மபுத்ரா ரிவர் ப்ராஜெக்ட்டுக்கு லோன் கொடுத்தது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஏடிபி அப்படின்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். பிரம்மபுத்ரா ரிவர் ப்ராஜெக்ட், நம்மளோட பிரம்மபுத்ரா ரிவர் ப்ராஜெக்ட் ஏ, இது பி. பிரம்மபுத்ராக்கு லோன் கொடுத்தது ஏ. ஓகே, பிரம்மபுத்ராக்கு லோன் கொடுத்தது ஏ. ஏடிபி அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் ஆஃப் நம்ம இந்தியாவும் கொடுத்துருக்கு. கவர்மெண்ட் ஏடிபி தான் கொடுத்துருக்கு, சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவும் ஏடிபியும் $200 million சைன் பண்ணியிருக்காங்க. தி பிரம்மபுத்ரா ரிவர் எங்கே இருக்குது அப்படின்னா அஸ்ஸாம். இந்தியாவில் வந்து அஸ்ஸாம் அப்படிங்கிற இடத்துல தான், அஸ்ஸாம் ஸ்டேட்டில் தான் வந்து பிரம்மபுத்ரா ரிவர் இருக்குது. இதுவும் இப்படி வச்சுக்கலாம். ஏ இங்கே இருக்கு, ஏ பி அஸ்ஸாமில் இருக்குது பிரம்மபுத்ரா ரிவர். ஃபண்ட் பண்ணுறது ஏல ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். நெக்ஸ்ட் ஸ்லைட் தான் விவிதா கா அம்ரித் மகோத்சவ் இனாகிரேஷன் அட் ராஷ்டிரபதி பவன். ராஷ்டிரபதி பவனில் என்ன இனாகிரேட் பண்ணியிருக்காங்க? விவிதா கா அம்ரித் மகோத்சவ். விவிதா கா அம்ரித். ஓகே, ஷோகேசிங் நார்த் ஈஸ்ட், அது வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியாவோட கல்ச்சுரல் ரிச்னஸ் வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்காக இதை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன். ஆப்வியஸாக அவங்க தானே பண்ணணும். ஸோ அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் 2 பேர் பண்ணியிருக்காங்க. பிரசிடென்ட் திரௌபதி முர்மு வந்து இனாகிரேட்டட் தி விவிதா கா அம்ரித் மகோத்சவ். ஆர்கனைஸ் பண்ணினது ஏன்னா அவங்களோட கல்ச்சுரல் ரிச்னஸ், நார்த் ஈஸ்ட் இந்தியாஸோட கல்ச்சுரல் ரிச்னஸ் தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரணும். ஆனால் இதை இனாகிரேட் பண்ணது வந்து பிரசிடென்ட் தான். விவிதா கா அம்ரித் மகோத்சவ் அட் ராஷ்டிரபதி பவனில், ஏன்னா ராஷ்டிரபதி பவனில் தான் அவங்க இருப்பாங்க. அக்கம்பனிடு பை மினிஸ்டர் ஆஃப் DONER நார்த் ஈஸ்டர்ன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். ஸ்ரீ ஜி கிஷான் ரெட்டி அவர் தான் வந்து மினிஸ்டர். ஸ்ரீ ஜி கிஷான் ரெட்டி. நெக்ஸ்ட் SAF Women's U19 Championship. India and Bangladesh declared joint winners. U19 Championship, Women's U19 Championshipல வந்து SAF Women's U19 Championshipல வந்து இந்தியாவும் பங்களாதேஷும் தான் வந்து ஜாயிண்ட் வின்னர்ஸாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எங்கே நடந்துச்சு அப்படின்னா அது வந்து டாக்காவில் நடந்துச்சு. பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இன் த வேர்ல்டு 2024. வேர்ல்ட்லேயே வந்து ரொம்ப பிஸியான ஏர்போர்ட் எது அப்படின்னா ஹாட்ஸ்ஃபீல்டு ஜாக்சன் அட்லாண்டா. இன்டெல் ஏடிஎல் அவர்கள் ரொம்ப பிஸியாக இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏடிஎல்ல வந்து அவர்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏவிஎல்னு எழுதுவோம். ஸோ இது வந்து ஏடிஎல் அப்படிங்கிறது வந்து அட்லாண்டா இன்டெல். ஹாட்ஸ்ஃபீல்ட் ஜாங்ஷன் அட்லாண்டா இன்டெல்ங்கிறத வந்து பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னா அட்லாண்டா யூஎஸ்ஏல இருக்குது. வித் நம்பர் ஆஃப் பேசஞ்சர் வந்து 84.6 மில்லியனா. நெக்ஸ்ட் நாசா லான்ச்சஸ் ஸ்பேஸ் மிஷன் இன் ஸ்டடி ஓஷன்ஸ் அண்ட் அட்மாஸ்பியர். ஓஷனை பற்றியும் அட்மாஸ்பியரை பற்றியும் படிக்கிறதுக்கு ஸ்பேஸ் மிஷனை வந்து யாரும் லான்ச் பண்ணியிருக்காங்க? நாசாங்கிறது யூஸ்வலாக ஏர்வேஸ் ரிலேட்டடான ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க வந்து ஓஷன் கடலை பற்றியும் அட்மாஸ்பியரை பற்றியும் படிக்கிறதுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்பேஸ் மிஷன் அப்படிங்கிறது. ஸ்பேஸ் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் வந்து பிளாங்டன் ஏரோஷல் கிளவுட் அண்ட் ஓஷன் எக்கோசிஸ்டம்.
பிளாங்டன் ஏரோசல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. நாசா லான்ச் பண்ண ஃபேஸோட ஃபுல் ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னா பிளாங்டன் ஏரோசல் cloud and cloud ocean ecosystem. cloud ஓ இங்க வராது, ஆனா ocean ecosystem. okay, mission embarking on crucial journey to unlock these mysteries. This ambitious project promises to revolutionize our understanding of the complex interactions between air, water and life, providing invaluable insights into our planet's changing climate. நாசாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கப்பா இருக்கு? யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வாஷிங்டன் டிசில இருக்கு. இது இம்பார்ட்டன்ட். நாசாவோட ஃபவுண்டேஷன் இயர் வந்து ஜூலை 29, 1958. நாசாவோட அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பில் நெல்சன். ஓகே, நெக்ஸ்ட். சிக்கிம் becomes first northeast state to reinstate old pension scheme for employees. எம்ப்ளாயிஸ்க்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், மறுபடியும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா சிக்கிட்டாங்க, வேற வழி இல்லை. எம்ப்ளாயிட்ட சிக்கிட்டாங்க, பழசு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்றதுனால ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. தி 2024 வேர்ல்டு கவர்மெண்ட் சம்மிட் ஹெல்ட் இன் துபாய். வேர்ல்டு கவர்மெண்ட் சம்மிட் ஆல்ரெடி பார்த்தோம். வேர்ல்டு கவர்மெண்ட் சம்மிட் வந்து 2024 வந்து துபாயில் நடந்துச்சு, February 12 to 14. அதுக்கு இந்தியாவுக்கு வந்து ஏதோ கவர்மெண்ட் 9th ப்ரைஸ் ஏதோ கொடுத்தாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த ஏஐ ரோட் சேஃப்டிக்கு வந்து ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ண கேட்டகரிக்காக. இந்தியா, டர்க்கி அண்ட் கித்தார் ஆஸ் கெஸ்ட் ஆஃப் ஆனர். இந்தியா, டர்க்கி அண்ட் கத்தார் as கெஸ்ட். இந்தியா வந்து கெஸ்ட் ஆஃப் ஆனராக போயிருக்குப்பா. மெயினாக இந்தியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா வந்து கெஸ்ட் ஆஃப் ஆனராக போயிருக்கு. எதுக்கு? வேர்ல்டு கவர்மெண்ட் சம்மிட்டுக்கு இந்தியா வந்து கெஸ்டாக போயிருக்கு. ஓகே, தீம் வந்து ஷேப்பிங் ஃபியூச்சர் கவர்மெண்ட்ஸு. ஃபியூச்சர் கவர்மெண்ட்ஸை வந்து எப்படி ஷேப் பண்ணலாம் அப்படிங்கிறதா வந்து தீம். ஷேப்பிங் ஃபியூச்சர் கவர்மெண்ட்ஸ் வந்து எப்படி ஷேப் பண்ணலாம் அப்படிங்கிறதா தீம். ஓகே, நெக்ஸ்ட். தமிழ்நாடு எம்எஸ்எம்இ மினிஸ்டர் அன்வில் ஸ்மார்ட் கார்ட்ஸ் டு 8 ஸ்டார்ட் அப்ஸ். ஸ்மார்ட் கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எம்எஸ்எம்இ மினிஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. எம்எஸ்எம்இ மினிஸ்டர் பேர் வந்து டிஎம் அன்பரசன். டிசைன்டு டு ப்ரொவைட் ஸ்டார்ட் அப்ஸ் வித் எசென்ஷியல் சப்போர்ட் சர்வீசஸ் அட் டிஸ்கவுண்டட் ரேட்ஸ். ஸ்டார்ட் அப்ஸுக்கு வந்து டிஸ்கவுண்டட் ரேட்ஸில் வந்து சர்வீசஸ் வந்து கொடுக்குறாராம். உத்தரப்பிரதேஷ் கிரீன் ஹைட்ரஜன் இனிஷியேட்டிவ் டார்கெட்ஸ் 1 million ton கெப்பாசிட்டி அண்ட் 1.2 lakh ஜாப்ஸ். கிரீன் ஹைட்ரஜன் இனிஷியேட்டிவ் வந்து எந்த ஸ்டேட்ல வந்து பண்றாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்ல. கிரீன் ஹைட்ரஜன் வந்து உத்தரப்பிரதேஷ்ல. ஹைட்டா இருக்கிறவங்க எல்லாம் உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு வச்சோம்னா கிரீன் ஹைட்ரஜன் ஹைட்டா இருக்கு. உத்தரப்பிரதேஷ்ல கிரீன் ஹைட்ரஜன் இனிஷியேட்டிவ் டார்கெட்ஸ் 1 million ton கெப்பாசிட்டி. இதுவும் கெப்பாசிட்டி இம்பார்ட்டன்ட். 1 million tons கெப்பாசிட்டி and 1.2 lakh jobs. 1 million ton capacity வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட். எவ்ரி இயர் ஆன் February 11 தி வேர்ல்டு செலிப்ரேட்ஸ் தி இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். எப்படி ஞாபகம், ஒரு கேர்ள் இருந்தால் தான் ஒரு விமன் வரும், ஒரு கேர்ள் இருந்தால் தான் ஒரு விமன் வருவாங்கன்னு பார்த்தோம். ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் அப்படின்னு சயின்ஸில் சொல்லுது. ஓகே, இந்த ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டெம் அப்படி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸ்டெம்மோட அப்ரிவியேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, படிச்சுக்கோங்க. அதேமாதிரி IDWGIS அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இன்டர்நேஷ்னல் டேங்கிறது ஒரு அப்ரிவியேஷனுக்குள்ளேயே வருதுப்பா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ். ஓகே, February 11th. ஸ்டெம்மோட ஃபுல் ஃபார்ம் வந்து சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். நெக்ஸ்ட். Pyarlal Sharma, one half of the legendary composer duo Lakshmikant Pyarlal, has been facilitated with the prestigious Lakshmi Narayana International Award. இன்டர்நேஷ்னல் லெவலில் அவார்டு வாங்கியிருக்காங்க. லக்ஷ்மி நாராயண் அவார்டு. இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் இவங்க தான் லக்ஷ்மிகரமாக மங்களகரமாக இருக்காங்க லக்ஷ்மி அப்படின்னு அவார்டு வாங்கினது யார்? லக்ஷ்மிகாந்த் பைரலால் கம்போசர். Pyarlal Sharma. ஓகே, Pyarlal. நெக்ஸ்ட். Google rebrands its chatbot board as Gemini. Its chatbot board வந்து ஜெமினியா வந்து ரீபிராண்ட் பண்ணியிருக்கு. செகண்ட் DNPA Conclave and Digital Impact Awards 2024ல. The conclave focuses on the theme navigating digital transformation and challenges in media industry. Next. NASA discovers super earth in the habitable zone. ஹேபிட்டபிள் ஜோன் வந்து சூப்பர் எர்த், அதாவது நம்ம எர்த்தை விட 1.5 டைம்ஸ் இங்கே படித்தோமே, இங்கே இருக்கு பாருங்க, எர்த்தை விட 1.5 டைம்ஸ் சைஸில் வந்து பெருசாக இருக்குது.
அது ஃபுல்லாக ராக்கியால் இருக்குது. அதுதான் வந்து சூப்பர் எர்த். இதை வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா நம்ம நாசா, பெருமைக்குரிய நாசா. டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளான்ட் சர்வே சேட்டலைட், TESS அப்படின்னா நாசாவோட டெஸ் தான் வந்து சூப்பர் எர்த்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சூப்பர் எர்த்தில் போய் நம்ம டெஸ்ட் பண்ணணும் அங்கே மக்கள் வாழ முடியுமான்னு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ டெஸ்ட் வந்து சூப்பர் எர்த் ஹாஸ் மேட் ஏ சிக்னிஃபிகன்ட் டிஸ்கவரி அ சூப்பர் எர்த் லொக்கேட்டட் இன் ஹேபிட்டபிள் ஜோன். ஹேபிட்டபிள் ஜோன்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபரிங் பாசிபிலிட்டிஸ் ஃபார் லைஃபுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி நியூலி டிஸ்கவர்ட் எக்ஸோபிளானட் நேம்டு, அதனோட பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, TOI டெஸ்ட் தானே கண்டுபிடிச்சிருக்குது, அதனால டி ஆஃப் இந்தியாவா இருக்குமா? ஆமாம், இந்தியாவோட சூப்பர் பிளான்ட் தானே. அப்போ TOI 715b, இது இம்பார்ட்டன்ட். TOI 715b அதனோட பேர், எக்ஸோ பிளானட் பேர். சிச்சுவேட்டட் இன் சோலார் சிஸ்டம் 137 light years away from the earth. 137 light years away from the earth. Distance is relatively close, offering astronomers a valuable opportunity for detailed study. அது வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறனால அதை பற்றி படிக்கிறதுக்கு, டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. TOI 715b stands out due to its size and composition. அதனோட size and composition வச்சு தான் இந்த பேர் வந்திருக்கான். It is approximately 1.5 something அது. Okay, next. IIT Madras to spearhead development of India's first indigenous 155 mm smart ammunition. Ammunition அப்படிங்கிறது என்ன? குண்டு தான். With Munitions India Limited 155 mm smart ammunition. இதை கொண்டு வந்தது யாது? IIT மெட்ராஸ். நம்ம மெட்ராஸ் தான், மேட் பீப்புள். அம்யூனிஷன் பற்றியெல்லாம் கண்டுபிடிக்கிறவங்க மேட் பீப்புள் தான். ஸோ IIT மெட்ராஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 155 mm, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 155 mm ஸ்மார்ட் அம்யூனிஷன் அப்படிங்கிறது புல்லட் தான், புல்லட் பேர் தான் அம்யூனிஷன். ஓகே. CM ஹிமாந்தா பிஸ்வா சர்மா இனாகிரேட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கில் ட்ரைனிங் சென்டர் இன் அஸ்ஸாம். அஸ்ஸாமில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கில் ட்ரைனிங் சென்டர் வந்து CM ஹிமாந்தா பிஸ்வா வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. கொலாபரேட்டிவ் எஃபர்ட் பிட்வீன் தி அஸ்ஸாம் கவர்மெண்ட் அண்ட் த லாசன் L&T. அஸ்ஸாம் கவர்மெண்ட்டுக்கும் L&T வந்து ரீசெண்டாக எந்த சிட்டியோட கொலாபரேட் பண்ணியிருக்குது? அஸ்ஸாமோட. எதுக்கு அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கில் ட்ரைனிங் சென்டருக்காக. நெக்ஸ்ட், பாரத் ரத்னா பிரைஸ் படி and facilitates for winners. இந்தியாஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு தான் வந்து பாரத் ரத்னா. இந்தியாவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு பாரத் ரத்னா. இந்தியா பேர்லேயே இருக்குது பாரத். ஓகே. எக்ஸப்ஷனல் சர்வீஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அக்ராஸ் எனி ஃபீல்ட் ஆஃப் ஹியூமன் என்டீவர். டிஸ்டிங்ஷன்ஸ் வந்து டிஸ்டிங்ஷன்ஸ் ஆஃப் ரேஸ், ஆக்குபேஷன், பொசிஷன் ஆர் instituted in 1954. Notably, the award does not include a monetary grant. இந்த அவார்டுக்கு வந்து மானிட்டரி கிராண்ட் எதுவும் இருக்காது. unparalleled service rather than providing financial reward. ஃபினான்ஷியல் ரிவேட் கொடுக்க போதும், ஏதாவது சர்வீஸ் வந்து கொடுத்துருவாங்க. பாரத் ரத்னா 1954 பற்றி படிப்போம். அது வந்து 1954 வந்து பாரத் ரத்னா அவார்டு கொண்டு வந்தாங்க, இந்தியாஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. ஃபர்ஸ்ட் 1954 வந்து 3 பேர் வந்து வாங்கினாங்க, இந்தியாவை சேர்ந்த 3 பேர். ஃபர்ஸ்ட் சி ராஜகோபாலாச்சாரி, ஆக்டிவிஸ்ட், ஸ்டேட்ஸ்மேன் அண்ட் லாயர். அவர் ராஜகோபாலாச்சாரி. ரெண்டாவது சர்வேப்பிள்ளை ராதாகிருஷ்ணன், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் செகண்ட் பிரசிடென்ட்டும் அவர் தான். மூணாவது வந்து CV ராமன், ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட், மேத்தமெட்டிஷியன். 3 பேர்த்து கொடுத்துருக்காங்க. பாரத் ரத்னா 1954 வந்து பாரத் ரத்னா 3 பேர்த்து கொடுத்துருக்காங்க. ராஜகோபாலாச்சாரி, சி ராஜகோபாலாச்சாரி, சர்வேப்பிள்ளை ராதாகிருஷ்ணன் அண்ட் CV ராமன் 3 பேர்த்து கொடுத்துருக்காங்க. RR ராஜகோபாலாச்சாரி, ராதாகிருஷ்ணன் அண்டு 3மே R தான். ராஜகோபாலாச்சாரி, ராதாகிருஷ்ணன் அண்டு CV ராமன். ஓகே. நெக்ஸ்ட், பாரத் ரத்னா 2024 வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க? இப்போ போஸ்ட் மந்த்லி அப்படின்னா அவங்க செத்ததுக்கப்புறம் பாரத் ரத்னா அவார்டு அவங்க கொடுக்குறாங்க. கர்பூரி தாக்கூர் அப்படிங்கிறவங்களுக்கு, தாக்குனால அவங்க இறந்துட்டாங்க, அதனால தாக்கூர் கொடுத்துருக்காங்க. ரெனோடு சோசியலிஸ்ட் லீடர் அண்ட் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பீகாரோட ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர். நம்ம பாரத் ரத்னா 24 இன்னொன்று யாருன்னா மொத்தம் 5 பேர்த்து கொடுத்துருக்காங்கப்பா. 1954 3 பேர்த்து கொடுத்துருக்காங்க. 4னா 3 அப்படியே குறைச்சிக்கோங்க. இப்போ வந்து இது 2024 அப்படின்னா இது 5 பேர்த்துக்கு ரீசெண்டாக வந்து 5ஆக பண்ணிட்டாங்க, 5 பேர்த்துக்கு. ஸோ பாரத் ரத்னா 24 லால் கிருஷ்ணா அத்வானி, எ வெட்ரன் பாரதிய ஜனதா பார்ட்டி லீடர். பிஜேபி லீடர் வந்து
லால் கிருஷ்ணா அத்வானி கொடுத்துருக்காங்க. பிவி நரசிம்மராவ் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவுக்கு கொடுத்துருக்காங்க. சௌத்ரி சரண் சிங் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஹூ சப்போர்ட்டட் தி அக்ரிகல்ச்சர் செக்டர் அண்ட் அஃபர் தி ரைட்ஸ் ஆஃப் தி ஃபார்மர்ஸ் சரண் சிங் கொடுத்துருக்காங்க. எம்எஸ் சுவாமிநாதன் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அவருக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் யார் யார் கொடுத்துருக்காங்க? எம்எஸ் சுவாமிநாதன், சௌத்ரி சரண் சிங், நரசிம்மராவ், லால் கிருஷ்ணா அத்வானி. நரசிம்மராவ், லால் கிருஷ்ணா அத்வானி, சௌத்ரி சரண் சிங், சுவாமிநாதன். கிருஷ்ணா கோயிலுக்கு போய் நரசிம்ம சிலைய பார்த்து கிருஷ்ணா சாமி கும்புறதுக்காக கிருஷ்ணா கோயிலுக்கு போய் நரசிம்மர் சிலைய பார்த்து சரண் சிங் கும்பிட்டாராம். சாமி கும்புறதுக்காக சுவாமிநாதன் கிருஷ்ணா கோயிலுக்கு, கிருஷ்ணா அத்வானி நரசிம்ம சிலைய பார்த்து நரசிம்மராவ் சரண் சிங் கும்பிட்டான். சரண் வந்து கும்பிட்டான். ஓகே, சரண் சிங். நெக்ஸ்ட், தி யங்கஸ்ட் பாரத் ரத்னா ரெசிபி இன் இந்தியா வந்து யாருன்னா சச்சின் டெண்டுல்கர் தான் யங்கஸ்ட் பாரத் ரத்னா அவார்டு வந்து கிடைச்சது. இப்போ ரிசீவ் திஸ் அவார்டு இந்த இயர் 2014 வாங்கிட்டார். இன்னைக்கு வாஸ் 40 years old. இப்போ வந்து அவர் 40 years ஓல்டாக இருந்திருக்காரு 2014. இப்போ வந்து 2024 50 years ஓல்டாக இருப்பார். சரி, தோண்டா கேஷவ் காவ் வாஸ் த ஓல்டஸ்ட் பர்சன் டு ரிசீவ் தி பாரத் ரத்னா அவார்டு. யங்கஸ்ட் பர்சன் வந்து சச்சின் டெண்டுல்கர், ஓல்டஸ்ட் பர்சன் வந்து தோண்டா கேஷவ் காவ். தோண்டா வந்து தாத்தா ஞாபகம் வச்சுக்கலாம். தாண்டா, தோண்டா, தாண்டா, தாத்தா, தாதா, தாதா, தோதோ, தோதோ. இது வரு தோதோன்னு வருதான். தோதோ, தோ தோ, தாதா, தாதா, டாடா. ஸோ தாத்தா வந்து ஓல்டஸ்ட் பர்சனு. ரிசீவ் பாரத் ரத்னா அவார்டு. ஹி வாஸ் தி சோசியல் ரிஃபார்மர். ரிவார்டு இஸ் 100th பர்த்டே 1958 கொடுத்துருக்காங்கப்பா. யங்கஸ்ட் வந்து சச்சின் டெண்டுல்கர், ஓல்டஸ்ட் வந்து தோதா. February 9th 2024 marks the 16th death anniversary of பாபா ஆம்தே. பாபா ஆம்தேவோட 16th death anniversary வந்து February 9th. பாபா ஆம்தேங்கிறது யார் அப்படின்னா is hailed as one of the staunchest adherents of Gandhiji philosophy, often regarded as the final torch bearer of Gandhiji's ideas. பாபா ஆம்தவ் அப்படிங்கிறது தான் வந்து காந்திஜியோட ஃபிலாசபி வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணாரு. அவர் தான் வந்து ஃபைனல் டார்ச் வந்து என்லைட் பண்ணாரு. ஃபைனல் டார்ச் பியரர் ஆஃப் காந்திஜிஸ் ஐடியாஸ் இன்ஸ்பைர்ட் பை மகாத்மா காந்தியே இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. இன்ஸ்பைர்டு பை மகாத்மா காந்தி. ஹி ஆக்டிவ்லி என்கேஜ் இன் தி இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட். கோட்ஸ் கிவன் பை பாபா ஆம்தவ். பாபா ஆம்தே வந்து என்னென்ன கோட்ஸ் கொடுத்துருக்காரு? ஐ டோன்ட் வாண்ட் டு பி a great leader. I want to be a man who goes around with a little oil can and when he sees a breakdown offers his help. To me, the man who does that is greater than any holy man in saffron colored robes. The mechanic with the oil can, that is my ideal in life. அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாபா ஆம்தே. ஆயில பத்தியே பேசுறாரு பாபா. I took up repressive work not to help anyone but to overcome that fear in my life. என்னோட ஃபியரை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் லெப்ரஸி ஒர்க் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். யாருக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை அப்படிங்கிறாரு. என்ன ஒரு தைரியமாக சொல்கிறார் பாரு ஓப்பனாக. தட் இட் ஒர்க்ட் அவுட் குட் ஃபார் அதர்ஸ் வாஸ் அ பை ப்ராடக்ட். மற்றவங்களுக்கு குட்டாக வந்தது பை ப்ராடக்டாக. பட் தி ஃபேக்ட் இஸ் ஐ டிட் இட் டு ஓவர் கம். ஃபியரை ஓவர் கம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் பண்ணேன். ஸோ அவர் வந்து லெப்ரஸி நோயால் அஃபெக்ட் ஆகிருப்பார் போல. தி கண்டிஷன் ஆஃப் த ட்ரைபல்ஸ் இஸ் வேர்ஸ் தேன் those inflicted with leprosy. லெப்ரஸியால இன்ஃபெக்ட் பண்ணவங்கள விட ரொம்ப கண்டிஷன் மோசமாக இருந்தது ட்ரைபல் பீப்புளுக்கு தான் பண்ணாங்க. பூர்ணா ஸ்வராஜ் கேன் ஒன்லி பி பாசிபிள் வென் தி புவரஸ்ட் ஆஃப் த புவர் இஸ் அப்லிஃப்டட். பூர்ண ஸ்வராஜ் தான் ஒன்லி பாசிபிள். ரொம்ப வறுமையிலும் வலிமையாக இருக்கிறவங்கள வந்து முன்னாடி கொண்டு வர்றதுக்கு அப்படிங்கிறாங்க. ஜாய் இஸ் மோர் இன்ஃபெக்ஷியஸ் தென் லெப்ரஸி. லெப்ரஸியை விட ஜாய் சந்தோஷம் தான் வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னு வந்து யார் சொல்லியிருக்காருன்னா அவர் தான் பாபா ஆம்தே. நெக்ஸ்ட், February 10th வேர்ல்டு பல்சஸ் டே ஆல்ரெடி பார்த்தோம். February 10th வேர்ல்டு பல்சஸ் டே. இதுக்கு ஒரு க்ளூ என்னன்னா முட்டை.
ஸோ எல்லா பல்சஸும் மோஸ்ட்லி முட்டையாக தான் இருக்கும். துவரம்பருப்பு எல்லா பருப்பும் முட்டை ஓரளவுக்கு கொஞ்சம் முட்டையாக தானே இருக்கு. ஸோ அது வந்து 10th February 10th. திஸ் இயர்ஸ் தீம் வந்து என்னன்னா பல்சஸ் நரிஷிங் சாயில்ஸ் அண்ட் பீப்புள். பல்சஸ் வந்து சாயிலையும் நரிஷ் பண்ணுது, நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணும் பல்சஸ் தான் சாயிலில். ஸோ நான் சாயிலையும் நரிஷ் பண்ணுது, பீப்புளையும் நரிஷ் பண்ணுதான், நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்குது. ஸோ அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் அர்ஜுன் முண்டா லான்ச்சஸ் கீ இனிஷியேட்டிவ் அண்டர் பிஎம்எஃபிஒய். பிஎம்எஃபிஒய் பிரைம் மினிஸ்டர் ஃபாஷல் பீமா யோஜனாங்க. அப்படின்னா இது கீழே வந்து ஒரு நியூ கீ இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அர்ஜுன் முண்டா, அது அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் யாரு? அர்ஜுன் முண்டா. ஓகே, கிருஷி ஒன்று 3 இது கொடுத்துருக்காரு. கிருஷி ரக்ஷக் போர்ட்டல் அண்ட் ஹெல்ப்லைன், கேஆர்பிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஆர்பிஹெச்னா என்ன? கிருஷி ரக்ஷக் போர்ட்டல் ஹெல்ப்லைன் அண்ட் ஹெல்ப்லைன். ஷார்தி இனிஷியேட்டிவ் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்எம்எஸ். கேஆர்பிஹெச் சார்த்தி இனிஷியேட்டிவ் எல்எம்எஸ். இந்த சார்த்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட் வச்சுக்கோங்க. சார்த்தி இனிஷியேட்டிவ் வந்து எதனோடது அப்படின்னா பிஎம்எஃபிஐயோட ஒரு கீ இனிஷியேட்டிவ். ஃபாசல் பீமா யோஜனாவோடது. பீமா சாரதி வந்து பீமன் மாதிரி இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரதி இனிஷியேட்டிவ் வந்து பீமாவோடது, சாரதி வந்து பீமா மாதிரி இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. FIVA to introduce blue corns and sin beans. blue corns sin beans introduce பண்ணது யாரு அப்படின்னா FIVA. IFAB proposes the inclusion of blue cards alongside the traditional yellow and red cards. ஆல்ரெடி yellow cards red cards வந்து ட்ரெடிஷ்னலாகவே இருக்குது. இப்போ வந்து ப்ளூ கார்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூ கார்ட்ஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூ கார்ட்ஸ் ஓகே வில் சர்வ் ஆஸ் அ டிசிப்ளினரி மெஷர் ஃபார் டிசன்ட் அண்ட் சைனிக்கல் ஃபவுல்ஸுக்காக. ஓகே, ரிசல்ட்டிங் இன் பிளேயர்ஸ் பீயிங் டெம்பரலி சென்ட் டு த சின் பின். The International Football Association IFAB அப்படின்னா International Football Association Board. The penalty box also known as the sin bin. Sin bin அப்படிங்கிறது வந்து penalty box is the designated area in sports such as ice hockey, rugby union, rugby league, roller derby and others where a player must sit out the specified time for a penalty they have incurred. ப்ளூ கார்ட்ஸ் அப்படின்னு டிசிப்ளினரி மெஷர் இது பண்ணுறதுக்காக ப்ளூ கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபவுல்ஸ் அண்டு சினிக்கல் ஃபவுல்ஸ் அவங்க வந்து வெளியே தான் இருக்கணும். அவங்க வந்து பெனால்ட்டி பாக்ஸுக்கு போயிடணும். அதைத்தான் வந்து சின்பின் அப்படிங்கிறத வந்து பெனால்ட்டி பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு என்ன அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆஃப்லைன் ஃபங்க்ஷனாலிட்டி ஃபார் இ-ரூபி டிரான்சாக்ஷன்ஸ் டு ஃபெசிலிட்டேட் பேமெண்ட்ஸ் இன் ஏரியாஸ் வித் புவர் ஆர் லிமிட்டட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கம்மியாக இருக்கிற ஏரியாவில் வந்து இ-ரூபி டிரான்சாக்ஷன் வந்து ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர்ப்பா. யார் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, அப்போனா எல்லா பேங்க்குக்கும் அது அப்ளிகபிளாக இருக்கும். ஓகே, டாடா ட்ரஸ்ட் டு இனாகிரேட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்மால் அனிமல் ஹாஸ்பிட்டல் இன் மும்பை. ஸ்மால் அனிமல் ஹாஸ்பிட்டல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்மால் அனிமல் ஹாஸ்பிட்டல் டாடா ட்ரஸ்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. டாடா நேனோ கார் வந்து யாரோடது? டாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஸ்மால் அனிமல் ஹாஸ்பிட்டலும் தான் மும்பையில் கொண்டு வந்திருக்காங்க. February 10th as the International Day of அரேபியன் லியோபார்டு. கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டாக IUCN ரெட் லிஸ்ட்டில் வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டாக இருக்குது அரேபியன் லியோபார்டு. எப்போவுமே மோஸ்ட்லி இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் என்டேஞ்சர்டாக தான் இருக்கும், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டாக தான் இருக்கும். பாயிண்டர் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இந்தியாவும் ரஷ்யாவும் அலுங்காப்பில் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் சைன் பண்ணது யார்? இந்தியாவும் ரஷ்யாவும். இம்பார்ட்டன்ட் யார் இந்தியாவும் ரஷ்யாவும். தி அக்ரிமெண்ட் ஃபோக்கஸஸ் ஆன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அடிஷனல் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அட் த கூடன்குளம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூடங்குளம் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் சைட்டுக்காக அக்ரிமெண்ட் நம்ம இந்தியா கூட போட்டது யார் அப்படின்னா ரஷ்யா. அண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் ரஷ்யா டிசைன்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் அட் நியூ லொகேஷன்ஸ் இன் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட் China launches Quilling Station for Antarctic Scientific Study. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, China has inaugurated the newest Antarctic Research Station Quilling Facility. அதாவது அண்டார்டிக் சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து சைனா தான் லான்ச் பண்ணிக்குது. சிச்சுவேட்டட் இன் எக்ஸ்க்ளூசிவ் ஐலாண்ட் இந்த ரோஸ் சீல வந்து இருக்குது. ரோஸ் சீல இருக்கிற ஐலாண்டில் தான் வந்து சிச்சுவேட் ஆயிருக்கு. ரோஸ் சீல இருக்க ஐலாண்டில் சிச்சுவேட் ஆயிருக்கு. கேபினெட் அப்ரூவ்ஸ் டெலிகாம் ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன்ஸ் ரிசர்வ் பிரைஸ் செட் அட் ₹96,317.65 crore. இது இம்பார்ட்டன்ட், இந்த வேல்யூ இம்பார்ட்டன்ட். கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணிக்குது டெலிகாம் ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன்ஸ். டெலிகாமோட ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன்ஸை வந்து ரிசர்வ் பிரைஸ் செட் வந்து ₹96,317.65 crore.
96,317.65 crore. ஓகே, இது இம்பார்ட்டன்ட், இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் TomTom Traffic Index 2023 London slowest, பெங்களூரு செகண்ட் மோஸ்ட் கன்ஜஸ்டட் சிட்டியாக இருக்குது. TomTom Traffic Index 2023 டிராஃபிக்கில் வந்து ரொம்ப லண்டன் தான் ரொம்ப ஹெவி டிராஃபிக் ஏரியா. லண்டன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ரெண்டாவது வந்து பெங்களூர் செகண்ட் மோஸ்ட் கன்ஜஸ்டட் சிட்டி வந்து பெங்களூர். ஃபர்ஸ்ட் லண்டனு, செகண்ட் வந்து பெங்களூர் எல்பி. ரியல் மேட்ரிட் ஆஃப் ஸ்பெயின் வித் த கரண்ட் வேல்யூ ஆஃப் $6.07 billion holds the title of the most valuable soccer team in the world. சாக்கர் டீம், மோஸ்ட் வேல்யூபிள் சாக்கர் டீம். ஃபர்ஸ்ட் பேஸ்பால் டீம் எல்லாம் பார்த்தோம், மோஸ்ட் வேல்யூபிள் பேஸ்பால் டீம் எல்லாம் பார்த்தோம். இது வந்து சாக்கர் டீமாமா. ரியல் மேட்ரிட் ஆஃப் ஸ்பெயின். மேட் தான் வந்து ரொம்ப மோஸ்ட் வேல்யூபிளாமா, மேட் தான். ஸோ இந்தியா ரேங்க்ஸ் 38th out of 139 countries in the world Bank's LPI report 2023. LPI அப்படின்னா லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். பெர்ஃபார்மன்ஸில் இந்தியா ரேங்க்ஸ் 38th. பரவாயில்லையே, 139 கண்ட்ரீஸில் 38th. அதாவது 101 கண்ட்ரிஸ் பின்னாடி இருக்கு. ஓகே, ஸோ 38th ரேங்க் இங்கே. 39 139 கண்ட்ரீஸில் 38th ரேங்க் இந்தியா, லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். The Education Minister Dharmendra Pradhan recently started the Edsel Vidyanjali Scholarship Program. This new program is also Edsel Vidyanjali Scholarship Program. This new program is all about making it easier for students who do not have much money to get good education. It follows the National Education Policy 2020 goals வந்து follow பண்ணிருக்கு to make education available to everyone. Edsel Vidyanjali Scholarship Program Education Minister Dharmendra Pradhan லான்ச் பண்ணியிருக்காரு. 2020 Education Policy 2020 ஃபாலோ பண்ணுது. In 2024 London as the most congested city globally. மோஸ்ட் கன்ஜஸ்டட் சிட்டி வந்து லண்டன் தான். செகண்ட் வந்து பெங்களூர், இப்போ தான் பார்த்தோம். வித் an ஆவரேஜ் ட்ராவல் டைம் ஆஃப் 37 minutes, அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. 20 seconds per 10 kilometers. ஒரு 10 கிலோமீட்டர் போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுதான். 37 minutes and 20 seconds per 10 kilometers. ஒரு 10 கிலோமீட்டர் போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. 37 minutes அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கு 3.7 minutes and 2 seconds ஆகுது. ஓகே, ஒரு கிலோமீட்டருக்கு 3.7 minutes, நியர்பை 4 minutes ஆகுது ஒரு கிலோமீட்டருக்கு. அப்பா, பெங்களூர் வந்து இந்தியாவில் பெங்களூரில் வந்து கன்ஜஸ்டட் சிட்டி, செகண்ட் கன்ஜஸ்டட் சிட்டியாக இருக்குது. 6th பிளேஸில் இருக்காமா 2024. 6th பிளேஸில் இருக்கிறது பெங்களூரு, 28 minutes ஆகுதான். 7th பிளேஸில் இருக்கிறது பூனே, 27 minutes 50 seconds ஆகுதான். ஓகே, நெக்ஸ்ட் லெட் பை ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் ரஞ்சனா பி தேசாய். அவரு தான் வந்து இதை வந்து பார்த்துக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோடு உத்தரகாண்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது கூட வந்து அத்தை பொண்ணு மாமன் பையனை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட கீ பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸம்ஷன் ஃபார் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ். எக்ஸம்ஷன் ஃபார் ட்ரைபல் எதுக்கு? யூசிசி. ஓகே, உத்தரகாண்ட் வந்து எக்ஸம்ஷன் ஃபார் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து இது கிடையாது. ரெகுலேஷன் ஆஃப் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. ப்ரொஹிபிஷன் ஆஃப் பாலிகேமி அண்ட் பைகேமி. மேண்டேட்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேரேஜஸ் எல்லாம் வந்து மேண்டேட்டரியாக ரெஜிஸ்டர் பண்ணணும். ப்ராக்ரெசிவ் ரெகக்னிஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ். லீகல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் டிவோர்ஸ். criminalization of certain Muslim personal law practices. Inheritance rights தான் வந்து இது. Overlooking LGBTGA in relationship. Okay, next. Picture of polar bear falling asleep on iceberg wins top photography prize வந்து ஐஸ்பர்க் மேலே வந்து ஒரு போலார் பியர் வந்து தூக்க வர மாதிரி ஃபாலிங் அஸ்லீப், அதுதான் தூங்குறது தான் வந்து அந்த பிக்சர் தான் வந்து ஃபோட்டோகிராஃபி ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்கு. டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் லான்ச்சஸ் ஃப்ரீ பஸ் ட்ராவல் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தெலுங்கானா கவர்மெண்ட் டு எஸ்டாப்ளிஷ் ஹெல்ப் டெஸ்க் ஃபார் யூத் இன் த யூஎஸ்ஏ அண்ட் அப்ராட்.
யூஎஸ்ஏ அண்ட் அப்ராடில் இருக்கிற யூத்துக்கெல்லாம் வந்து ஒரு ஹெல்ப் டெஸ்க்கை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா தெலுங்கானா கவர்மெண்ட். ஓகே, தெலுங்கானா கவர்மெண்ட். ஓகே, சீஃப் மினிஸ்டர் வந்து ரேவந்த் ரெட்டி. நெக்ஸ்ட், ஆனந்த் குமார் பாயிண்டர் எடுத்துக்கலாம். ஆனந்த் குமார் வந்து மேத் எஜுகேட்டர் அண்ட் சூப்பர் 30 ஃபவுண்டர். அதோட ரெனவுட் அவரோட மேத்ஸ் எஜுகேட்டர் அண்ட் சூப்பர் 30 ஃபவுண்டர். ப்ரெஸ்டீஜியஸ் கோல்டன் விசா அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. கோல்டன் விசா ஃப்ரம் தி யுஏஇ கவர்மெண்ட். கவர்மெண்ட்லேருந்து ப்ரெஸ்டீஜியஸ் கோல்டன் விசா வாங்கினது யார் அப்படின்னா சூப்பர் 30யோட ஃபவுண்டர் யார், மேத்ஸ் எஜுகேட்டர் அண்ட் சூப்பர் 30யோட ஃபவுண்டர் அவர் தான் வந்து ஆனந்த் குமார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சௌராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் SCA அப்படிங்கிறது சௌராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் இஸ் செட் டு பி ரீபிராண்டட் அஸ் தி நிரஞ்சன் ஷா ஸ்டேடியம் அப்படிங்கிற பேர் மாற்றி வச்சிருக்காங்க. திஸ் change comes as a tribute to the former first class cricketer and senior cricketer administrator Niranjan Shah, taking place in கந்தேரியில வந்து இருக்கு. இந்த ஸ்டேடியம் வந்து கந்தேரியில இருக்கு. நெக்ஸ்ட், VY Grabs 2024 டாடா ஸ்டீல் செஸ் டோர்னமெண்ட். டாடா ஸ்டீல் செஸ் டோர்னமெண்ட்டை வந்து கிராப் பண்ணது யார் அப்படின்னா VY டாடா ஸ்டீல் செஸ் டோர்னமெண்ட். VY XYZ VW XY Wக்கும் Yக்கும் நடுவில் X இருக்கு. ஸோ டாடா VY Grabs Tata Steel Chess Tournament. Okay, RBI monetary policy repo rate holds steady at 6.5%. repo rate வந்து 6.5% hold ஆன இருக்கு. யூனியன் ஹெல்த் மினிஸ்டர்ஸ் ப்ரொஃபசர் SP சிங் பாகல் டாக்டர் பாரதி பிரவீன் பவர் virtually inaugurated Kilkari, providing weekly IVRS messages on maternal and child health. மெட்டர்னல் அண்ட் சைல்ட் ஹெல்த்துக்காக ஐவிஆர்எஸ் மெசேஜ் வந்து வீக்லி பேசிஸில் வந்து கொடுக்குறதுக்கு பேர் தான் வந்து கில்காரி. ஐவிஆர்எஸ் மெசேஜஸ் வந்து கில்லாடி மாதிரி கொடுக்கறது. கில்லாடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐவிஆர்எஸ் மெசேஜ் அனுப்புறதுல வந்து கில்லாடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மொபைல் அகாடமி ஃபார் ஆஷா ஆல்ரெடி படித்தோம். ஆஷா ஏதோ உமன் அண்டு சைல்டு அண்டு உமன் கீழே இருக்கு பாருங்கள். ஆஷா அப்படின்னா அக்ரெடிட்டட் சோசியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். மொபைல் அகாடமி ஃபார், அதுக்கு வந்து மொபைல் அகாடமியும் இதுவும் வந்து யூனியன் மினிஸ்டர் சிங் பஹல் லான்ச் பண்ணியிருக்காரு, விர்ச்சுவலி லான்ச் பண்ணியிருக்காரு. Niti Aayog and the Embassy of the Kingdom of the Netherlands have collaborated on energy transition efforts since 2020. 2020 ல energy transitionக்காக effortsக்காக energy transition effortsக்காக collaborate பண்ணிக்கிறது வந்து நித்தி ஆயோக்கோட நெதர்லாண்ட்ஸ் NN. ஓகே, நித்தி ஆயோக் நெதர்லாண்ட்ஸ் நித்தி ஆயோக் நெதர்லாண்ட்ஸ் NN. ஓகே, the joint report released during the India Energy Week February 26, 2022 focuses on the adoption of LNG அப்படின்னா natural gas, liquid natural gas. Okay, LNG, liquid natural gas as a transportation fuel in medium and heavy commercial vehicles. MHCVs அப்படின்னா medium and heavy commercial vehicles in India. அதுக்கு வந்து liquid nitrogen gas வந்து ஒரு மீடியமாக இருக்கு, transportation fuel-ஆக இருக்கு அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி அடாப்ட் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா நித்தி ஆயோக்கும் நெதர்லாண்டும். ஓகே, ஸ்ரீ சுமன் பெரி வைஸ் சேர்பர்சன். நித்தி ஆயோக்கோட வைஸ் சேர்பர்சன் வந்து சுமன் பெரி. எனர்ஜி என்வாய் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அண்ட் கிளைமேட் பாலிசி கிங்டம் ஆஃப் நெதர்லாண்ட்ஸ் வந்து யார் அப்படின்னா ஃப்ரெடரிக் வைஸ்லிங்க். நெக்ஸ்ட், former Chile President Sebastian Pinera dies in helicopter crash. இந்த ரீசெண்டாக ஹெலிகாப்டர் கிராஷ்ல இறந்தவர் யார் அப்படின்னா ஃபார்மர் சிலி பிரசிடென்ட் செபஸ்டியன் பினரா. பின்னாடி போய் இறந்துட்டார் செபஸ்டியன் பினரா. RBI grants பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்சஸ் டு ஜஸ்பே, ஜோஹோ அண்ட் டெசென்ட்ரோ. இந்த 3 கம்பெனிக்கு வந்து பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸை வந்து RBI ரீசெண்டாக கொடுத்துருக்கு. ஜஸ்பே, ஜோஹோ அண்ட் டெசென்ட்ரோ. ஸ்ட்ரைப், ஜொமேட்டோ அண்ட் டாடா பே இதெல்லாம் வந்து ஏப்ரல் அப்ரூவல் வாங்குச்சு. ஆஸ் வெல் அஸ் கேஷ் ஃப்ரீ. இதை பார்த்துக்குங்க.
ஸ்ட்ரைப், ஜொமேட்டோ அண்ட் டாட்டா வந்து ஜனவரியில் வாங்குச்சு. இப்போ லாஸ்ட் இயரில் வாங்கினது வந்து ரேசர் பே அண்டு கேஷ் ஃப்ரீ, இது ரெண்டு வந்து லாஸ்ட் இயரில் வந்து வாங்குச்சு. இப்போ ரீசெண்டாக எது கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் பே, ஜோஹோ, டெசன்ட்ரோ, இது மூணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் பே டீசெண்டாக ஓஹோன்னு வாழணும் அப்படின்னா ஜஸ்ட் பே பண்ணணும். டீசெண்டாக ஓஹோன்னு வாழணும் அப்படின்னா ஜஸ்ட் பே பண்ணணும் அப்படின்னா ரீசெண்டாக இதுதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், நேஷ்னல் பிளாக் ஹெச்ஐவி ஆர் எய்ட்ஸ் அவேர்னஸ் டே அப்சர்வ்ட் ஆனுவலி இன் February 7th. February 7th 7 அப்படின்னா ஹெச்ஐவி எய்ட்ஸ் எல்லாம் வந்தால் ஏழை ஆயிடுவாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ 7 February 7th. இது வந்து ஞாபகம் இருக்கணும்ல, தெளிவாக தெரியணும், அதனால் ஓகே. 7th, pivotal moment in the ongoing battle against HIV AIDS within the African American communities. Tata Group achieves a historic 30 lakh crore market cap with TCS crosses 15 lakh crore. டாடா குரூப் தான் வந்து 30 lakh crore மேலே போயிட்டு இருக்கு. டிசிஎஸ் வந்து 15 lakh crore இருக்கு. இந்தியா சவுதி அரேபியா எக்ஸ்ப்ளோர் நியூ அவென்யூ ஆஃப் டிஃபென்ஸ் கார்பரேஷன். இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நியூ அவென்யூ டிஃபென்ஸ் கார்பரேஷன் வந்து போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட், ஃபரூக் நஸ்கி போயட் அண்ட் சாகித்ய அகாடமி வின்னர் பாசஸ் அவே அட் 83. ஃபரூக் நஸ்கி அப்படிங்கிறது வந்து போயட் அண்ட் சாகித்ய அகாடமி வின்னர்ப்பா. யூஏஇஸ் ADIA பிளான்ஸ் $4 to $5 billion இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா வயா கிஃப்ட் சிட்டி. கிஃப்ட் சிட்டி யார், இது குஜராத். ஸோ குஜராத் தான் வந்து கிஃப்ட் சிட்டி. அதில் அங்கே வந்து யூஏஇ வந்து ஏதோ சம் பிளான் ADIA பிளான் எல்லாம் பண்ணி $4 to $5 billion வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களாம். தி அபுதபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி, ADIA அப்படிங்கிறது அபுதபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி. த இந்தியா வில் பிகம் வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஆயில் டிமாண்ட் க்ரோத் டிரைவர் பை 2030. IEA ரிப்போர்ட் ப்ரொஜெக்ஷன்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப பிக்கஸ்ட் ஆயில் டிமாண்ட் க்ரோத் டிரைவராக வந்து 2020 இருக்கிற போகிறது இந்தியா அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டெஸ்பைட் எ ப்ரொஜெக்டட் டிக்ளைன் இன் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன், ஏன்னா டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனில் வந்து டிக்ளைன் ஆகிட்டு வர்றதுனால. நெக்ஸ்ட், Somalia with a score of 11 also ranks among the most corrupt country. மோஸ்ட் கரப்ட் கண்ட்ரி எது அப்படின்னா சோமாலியா தான் வந்து மோஸ்ட் கரப்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் அக்கார்டிங் டு த CPI. லீஸ்ட் கரப்ட் கண்ட்ரி வந்து நல்ல பேர் ஃபின்லாந்தா இது சொன்னாங்க. சரி, சோமாலியா வந்து மோஸ்ட் கரப்ட் கண்ட்ரி. ஓகே, கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், countries such as Denmark, Finland, New Zealand, Norway, Singapore and Sweden consistently emerge as the least corruption countries. பத்தியா, டென்மார்க், ஃபின்லாந்து இதெல்லாம் வந்து லீஸ்ட் கரப்ஷன் கண்ட்ரீஸாக வந்துட்டு இருக்கு. டென்மார்க், ஃபின்லாந்து எல்லாம். இந்தியா ஹாஸ் பீன் பிளேஸ்ட் 93rd in the corruption perception index with a score of 39. அப்படி உல்டாவா, அதனோட ஸ்கோர் வந்து 39, ஆனால் அதனோட ரேங்க் வந்து 93rd ரேங்க்ல இருக்குது இந்தியா. என்னமோ 93 மார்க் எடுத்த மாதிரி 93rd ரேங்க்ல இருக்குது கரப்ஷன் பர்செப்ஷன்ஸ் இண்டெக்ஸில். ஓகே, தேங்க்யூ.